شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة وَلَنَجْزِيَنَّهُمْ أَجْرَهُمْ بِأَحْسَنِ مَا كَانُوا يَعْمَلُونَ அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் சத்திய மார்க்கம் இஸ்லாத்தை ஏந்தி வந்த உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக பின்பற்றி வாழ்ந்த அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தார்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அல்லாஹுவை வேண்டியவனாக அல்லாஹுடைய மாளிகையில் அவனுடைய கடமையை நிறைவேற்றியதற்கு பின்னால் அல்லாஹுடைய மார்க்கத்தில் இருந்தே ஒரு சில விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தோடு இங்கு வந்தமர்ந்திருக்கிற ஏக வல்லவனாகிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் நாம் எந்த நோக்கத்திற்காக இங்கு ஒன்று சேர்ந்திருக்கிறோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி தருவதோடு வாழும் காலமெல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த நல்லவர்களாக வாழ்ந்து இந்த உலகிலிருந்து விடைபெறுகிற பொழுதும் அவன் விரும்பக்கூடிய உத்தமர்களாக நல்லவர்களாக இந்த உலகத்திலிருந்து விடைபெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இந்த சபையில் அல்லாஹுக்காக இணைந்திருக்கிறோம். எங்களுக்கு வெளியே நிறைய பேர் இந்த பள்ளிக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தும் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாதவர்களாக வெளியிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் இங்கு வந்தமர்ந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் புரிந்து கொள்ள வேண்டும், என் மீது அல்லாஹு தஆலா கொண்டிருக்கிற திருப்தியின் அன்பின் வெளிப்பாடாகத்தான் அல்லாஹ் என்னை இந்த இடத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறான். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு பித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ, யாருடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் நினைக்கிறானோ அவர்களுக்கு இந்த மார்க்கத்தினுடைய விளக்கத்தை அல்லாஹு தஆலா கொடுப்பான். இந்த மார்க்கத்தை விளங்குகிற சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா கொடுப்பான். அந்த அடிப்படையில் இங்கு வந்திருக்கிற சகோதரர்கள் நாம் தெளிவாக திருப்திப்படக்கூடிய ஒரு விஷயம், அல்லாஹு தஆலா எங்களின் மீது நலவை நாடியிருக்கிறான். நலவை நாடியிருக்கிறான் என்கிற இந்த வார்த்தையில் சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இது இந்த வார்த்தை
அல்லாஹ் என் மீது நலவை நாடி இருக்கிறான் என்றால் என்னை அவன் கவனித்திருக்கிறான், என்னுடைய விஷயங்களை அவன் உற்று நோக்கி கொண்டிருக்கிறான், என் செயற்பாடுகளுக்கு அவன் பொறுப்பாக இருக்கிறான். இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அல்லது இந்த பிரதேசத்தினுடைய ஒரு அமைச்சர் எனக்கு ஒரு நல்லதை நாடி என்னை கவனித்து கூப்பிட்டு அனுப்பி இருக்கிறார் என்றால் நான் அதை ஒரு கௌரவமான அழைப்பாக நான் நினைப்பேன். இந்த ஊரிலே இத்தனை பேர் இருக்கத்தக்க, இவ்வளவு நல்லவர்கள் இருக்கத்தக்க, இவ்வளவு படித்தவர்கள் இருக்கத்தக்க இந்த ஜனாதிபதி என்னை கூப்பிட்டிருக்கிறாரே, என்னை கவனித்திருக்கிறாரே, அவருடைய கவனிப்புக்கு நான் உட்பட்டிருக்கிறேனே என்று நினைக்கிற பொழுது என்னுடைய உள்ளம் மகிழ்ச்சியையும் பெருமையையும் ஏற்றுக்கொள்ளும். அப்படி பார்க்கிற பொழுது அல்லாஹ் என்று சொல்லுகிற பேரரசன், இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த நிர்வாகத்திற்கும் சொந்தக்காரனாக இருப்பவன், இந்த உலகத்தின் நியதிகளை எல்லாம் படைத்து அந்த நியதி பிரகாரம் இந்த உலகத்தின் செயற்பாடுகளை செயற்படுத்தி கொண்டிருக்கிற ஏக வல்லவன், அவனை மிஞ்ச ஒரு சக்தி இல்லை என்று நான் நம்பியிருக்கிற ஏகபோக உரிமையுள்ள சொந்தக்காரன் என்னுடைய ரப்பு என்னை கவனித்திருக்கிறான், என் மீது அன்பு கொண்டிருக்கிறான், எனக்கு என் வாழ்க்கையில் நலவு நடக்க வேண்டும் என்று அவன் விரும்பி இருக்கிறான். அந்த ரப்பு என்னை அனுப்பி வைத்திருக்கிறான். எனவே நான் வந்திருக்கிற இந்த பயணம், இந்த அமர்வு அல்லாஹுடைய தெரிவு, அல்லாஹுடைய விருப்பம், அல்லாஹுடைய நாட்டம். எனவே அந்த நாட்டத்தின் பிரகாரம் இங்கு வந்திருக்கிறேன். அதைவிட ஒரு தெளிவான செய்தியில் என் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸாதிகுல் மஸ்தூக், உண்மைகளை மட்டுமே பேசிய உண்மைப்படுத்தப்பட்ட ஒரு தலைவர், அவருடைய நாவிலிருந்து வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா, அவர் பேசினால் வஹியாக இருக்கக்கூடியதை மட்டும்தான் பேசுகிற எம் உயிரிலும் மேலான தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு கூட்டம் அல்லாஹுடைய பள்ளிவாயில்களில் ஒரு பள்ளிவாயிலில் ஒன்று சேர்ந்து அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி, அவனை நினைவு கூறுகிற விஷயங்களை பற்றி பேசுவார்களாக இருந்தால் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சகீனத் என்று சொல்லுகிற மன அமைதியை அவர்களை நோக்கி இறக்குகிறார். வஹஃபத்துஹுமுல் மலாயிகா, மலக்குமார்கள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள். அல்லாஹு தஆலா தன்னிடத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய அமரர்களிடத்தில் இங்கு இருக்கிற எங்களை பற்றி பெருமையாக பேசுகிறான் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அருள் சாதாரணமான ஒன்று அல்ல. அல்லாஹுடைய மலக்குகள் சூழ்ந்திருக்கிற ஒரு சபையில் நாம் இருக்கிறோம். அல்லாஹுடைய மலக்குகள் அவனுடைய ரஹ்மத்தை சுமந்து வருகிறவர்கள், அவனுடைய அருளை சுமந்து வருகிறவர்கள். அந்த உள்ளங்களுக்கு அமைதி தருகிற சக்கீனத் என்கிற அமைதியோடு மலக்குமார்கள் எங்களை சூழ இருக்கிற ஒரு சபையில் நாம் அமர்ந்து இருந்து கொண்டு என்னையும் உங்களையும் பற்றி, என்னுடையதும் உங்களுடையதும் பெயரை சொல்லி மலக்குகளிடத்தில் படைத்த ரஹ்மான், பெருமைக்குரியவன், பேரரசன் நினைவுபடுத்தி ஒரு சபையில் பேசுகிறான் என்றால் நாம் எந்த அளவு உயர்ந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம், எவ்வளவு பெரிய ஒரு கண்ணியத்தை பெற்றிருக்கிறோம். எனவே இங்கு வந்து அமர்ந்திருக்கிற நாம் இந்த நேரத்தை சாதாரணமானதாக அற்பமானதாக கருதிவிடக்கூடாது. என்னுடையதும் உங்களுடையதும் திறமையால் வந்தோம் என்றும் நினைத்துவிடக்கூடாது. அல்லாஹ் எங்களின் மீது இந்த நலவை நாடவில்லை என்றால் நிச்சயமாக நாம் வந்திருக்க முடியாது. எல்லா ஆரோக்கியத்தோடு இருந்தும், சில நேரம் பள்ளிக்கு பக்கத்தில் நெருக்கமாக இருந்தும், வரக்கூடிய வாகன வசதிகள் இருந்தும், ஏற்பாடுகள் இருந்தும் பல சகோதரர்கள் வரவில்லை. அவர்களுக்கு அல்லாஹ் இந்த நலவை நாடவில்லை. இந்த தெரிவில் அவர்கள் இல்லை. அல்லாஹு தஆலா அவர்களை தெரிவு செய்ய வேண்டும், நலவை நாட வேண்டும் என்று ஆதரவு வைப்போம். அவர்களுடைய பெயர்
மலக்குமார்களுடைய சபையில் சொல்லப்பட வேண்டும் என்கிற அந்த உயர்ந்த பாக்கியம் அவர்களுக்கு இல்லை. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் ஒரு உன்னதமான பேற்றை, ஒரு உன்னதமான வாய்ப்பை பெற்று இந்த சபையில் அமர்ந்திருக்கிறோம் என்கிற உள திருப்தியையும் ஆறுதலையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹுவை நினைவு கூறுகிற இந்த சபையில் இன்று நாம் எடுத்திருக்கிற தலைப்பு இறுதி மூச்சு வரை நேர்வழியில் இருப்போம் என்கிற ஒரு தலைப்பு. அன்புக்குரியவர்களே, இதில் 2 விஷயங்கள் இருக்கின்றன. முதலாவது நேர்வழி என்கிற ஒரு விஷயம், இரண்டாவது அந்த நேர்வழியில் நிலைத்திருத்தல் என்கிற விஷயம். இது 2ம் பிரதானமாக புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயங்கள். ஒவ்வொரு தொழுகையிலும் பேசுகிற நானும் கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும், ஏன் உலக முஸ்லீம்கள் எல்லோரும், அவர்கள் எந்த சிந்தனையில் இருந்தாலும், எந்த கொள்கையில் இருந்தாலும், எதை பின்பற்றி கொண்டிருந்தாலும், எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் ஏகோபித்த ஒரு பிரார்த்தனையை செய்கிறோம். ஒவ்வொரு நாளும் தொழுகையில் 17 தரம் விரும்பியோ விரும்பாமலோ கட்டாயப்படுத்தி ஓத நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறோம் சூரத்துல் ஃபாத்திஹா. அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவில் அத்தனை விஷயங்களூடாக அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை புகழ்ந்து கொண்டு வருகிற நாம், அல்லாஹ்விடத்தில் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறேன், உன்னிடத்தில் மட்டும்தான் உதவி தேடுகிறோம் என்று சொல்லி ஒரு ஒப்பந்தத்தையும் செய்துவிட்டு அடுத்து கேட்பது இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களுக்கு உன்னுடைய நேரான பாதையை நீ தந்துவிடு, இஹ்தினா எங்களுக்கு நீ ஹிதாயத்தை தந்துவிடு, நேர்வழியை காட்டிவிடு என்றுதான் உலக முஸ்லீம்கள் எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம். அப்படி என்றால் இந்த நேர்வழி என்றால் என்ன? இதனுடைய முக்கியத்துவம் என்ன? இதை ஏன் நாம் கேட்க வேண்டும் என்பதை அல்லாஹ் இத்தனை விஷயங்கள் இருக்க சுவர்க்கத்தை கேட்க சொல்லவில்லை, நரகத்தை பற்றி பாதுகாப்பு தேட சொல்லவில்லை, சொல்லி இருக்கிறான். ஆனாலும் இந்த தொழுகையினுடைய அடிப்படை அம்சமாக சொல்லவில்லை. எத்தனையோ தேவைகளோடு இருக்கிற நமக்கு எல்லோரும் ஒரே விஷயத்தை கேட்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கிறான் என்றால், இந்த ஹிதாயத் என்று சொல்கிற நேர்வழிக்கு பின்னால் மிக பெரும் ஒரு தாத்பரியம் அல்லது மிகப்பெரிய ஒரு அடிப்படை இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஹிதாயத் நேர்வழி என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இன்றியமையாத மிக அடிப்படையான ஒரு அம்சமாக இருக்கிறது. இதை எப்படி நாம் புரிந்து கொள்வது? ஹிதாயத் என்று சொன்னால் என்ன? இதை எப்படி நாம் அறிந்து கொள்வது? இன்று நாம் வழிகட்டவர்கள் என்று சொல்லுகிறவர்களும் ஹிதாயத்தை கேட்கிறார்கள். அவர்கள் தாங்கள் நேர்வழியில் இருப்பதாக வாதிடுகிறார்கள். எந்த சிந்தனை பிரிவு, எந்த அமைப்பு முஸ்லிம்களுக்குள் இருந்து அவர்கள் வந்தாலும் தங்களை நேர்வழியில் இருப்பதாகத்தான் சொல்லிக் கொள்கிறார்கள். அப்படி என்றால் இந்த நேர்வழியினுடைய அளவுகோல் என்ன? அதை யார் தீர்மானிப்பது? நானும் நீங்களும் தீர்மானிக்கிற விஷயமா? அல்லது இந்த நேர்வழியை தீர்மானிப்பதற்கென்று ஏதாவது சாதனங்கள் இருக்கிறதா, யாராவது சொல்லி தந்திருக்கிறார்களா என்கிற விஷயத்தை அன்புக்குரிய சகோதரர்களே நாம் மிக தெளிவாக சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நானும் நீங்களும் தெரிவு செய்வது, நானும் நீங்களும் எடுத்துக்கொள்வது, என்னுடையதும் உங்களுடையதும் சிந்தனைக்கு படுவதெல்லாம் நேர்வழியாக இருந்தால் அவ்வளவு முக்கியமான அவ்வளவு அற்பமான ஒரு விஷயத்தை அல்லாஹ் முக்கியத்துவப்படுத்தி கேட்க சொல்லி இருக்க மாட்டான். ஏனென்றால் நான் என்னுடைய பாதையில் இருக்கிறேன், நேர்வழி என்று சொல்லிக் கொள்கிறேன். இன்னொரு சிந்தனையில் இருக்கிறார், அதை நேர்வழி என்று சொல்லிக் கொள்கிறார். இன்னொரு சிந்தனையில் இருக்கிறார், அதை நேர்வழி என்று சொல்லிக் கொள்கிறார். இப்படி ஒவ்வொருவரும் அவரவர் பாதையை நேர்வழி என்று சொன்னால் அந்த நேர்வழியை ஏன் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும்? அதுதான் நாம் தெரிவு செய்திருக்கிறோம் தானே, நாம் அந்த பாதையில் இருக்கிறோம் தானே. அப்படி என்றால் இந்த நேர்வழி நானும் நீங்களும் தீர்மானித்திருக்கிற விஷயம் கிடையாது. இந்த நேர்வழி ஹிதாயத் என்பது அல்லாஹு தஆலா எங்கோ ஒரு இடத்தில் வைத்திருக்கிறார். அதனால் தான் அல்லாஹு தஆலா குர்ஆனில் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சிறிய தந்தை அபூ தாலிபுடைய மரணத்தின் பொழுது அவர்கள் எப்படியாவது
கலிமாவை சொல்லி மரணித்து விட வேண்டும் என்கிற விஷயத்தில் அல்லாஹ்வின் தூதர் கடுமையான பிரயத்தனம் எடுத்துக் கொள்கிறார்கள், கடுமையாக முயற்சி செய்கிறார்கள். அவருடைய தலைமாட்டிலே போய் இருந்து, நான் சொல்லுகிற இந்த ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்கள், நீங்கள் ஈடேற்றம் பெற்று விடுவீர்கள் என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரோடு நுபுவத்திற்கு முன்னர் இருந்து நபி அவர்களை வளர்த்து நுபுவத்துக்கு பின்னால் 10 ஆண்டுகள் மக்காவினுடைய தாவா பிரச்சாரத்தின் மிக பெரும் தூணாக, மிக பெரும் அரணாக இருந்தவர்கள் அபூ தாலிப். மக்கத்து குறைஷி காபிர்களிடத்தில் வருகிற எதிர்ப்புகளை தன்னுடைய மகன், வளர்ப்பு மகன் என்ற அடிப்படையில், தன்னுடைய தம்பியினுடைய பிள்ளை என்ற அடிப்படையில் மிக கவனமாக பாதுகாத்தவர்கள் அபூ தாலிப். 40 வயதுக்கு பிறகும் சுமார் 10 ஆண்டுகள், நபி அவர்களுடைய 50வது வயதில் தான் அபூ தாலிப் மரணிக்கிறார். நபி அவர்களுடைய பிரச்சாரத்தை தடுப்பதற்கு வந்த அத்தனை சக்திகளுக்கும் எதிராக இருந்து மக்காவில் காபிர்களின் சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவர்கள் அபூ தாலிப். அவருடைய கடைசி நேரம் அல்லாஹ்வின் தூதர் இந்த நேர்வழி என்கிற இந்த சிந்தனையை உள்ளத்தில் புகுத்திவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அபூ தாலிபை பற்றி நாம் வெளிப்படையாக யோசித்தால், நபி அவர்களுக்கு உதவி செய்த ஒரு நல்ல மனிதர், நபி அவர்களுடைய வாழ்க்கையில் மிக பெரும் பாதுகாப்பாக இருந்தவர். அப்படி என்றால் அவர் வழிகேட்டில் இருந்திருக்க மாட்டார், மோசமானவராக இருந்திருக்க மாட்டார். நல்லவராக இருந்ததால் தான் உதவ வேண்டும் என்ற உணர்வு வந்தது. இல்லை என்றால் நபியை அவர் எதிர்த்திருப்பார், நபியை அடித்து விரட்டி இருப்பார். அப்படியெல்லாம் செய்யவில்லை. அவருடைய சிந்தனையில் நாம் இருந்தால் அவர் நேர்வழியில் இருந்திருப்பார். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலிமாவை சொன்ன பொழுது பக்கத்தில் இருந்தவர்கள் எல்லாம் அவரை எதிர்த்து, மக்கத்து குறைஷி காபிர்கள் எல்லாம், நீ உன்னுடைய மூதாதையர்களுடைய மார்க்கத்தை விட்டு வெளியேறப் போகிறாயா, இந்த முஹம்மதுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளப் போகிறாயா என்று கேட்ட நேரம் அதை மறுத்து இவர்களுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு அவர் காபிராகவே மரணித்து போகிறார். இந்த நேரம் தான் அல்லாஹு தஆலா இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா, நபியே நீங்கள் விரும்புகிற எல்லோருக்கும் நேர்வழி கொடுப்பதற்கு, நேர்வழி என்பது உங்களுடைய ஏகோபோக சொத்து கிடையாது, உங்களுடைய கையில் அது கிடையாது. நீங்கள் என்னுடைய தூதராக வந்திருக்கிறீர்கள், உங்களின் மீது அதை சொல்லுவதுதான் கடமை. நேர்வழியை ஏற்படுத்துதல் என்பது நான் நாடியவர்களுக்குத்தான் அது சாத்தியம். நான் யாரை விரும்புகிறேனோ அவர்களுக்குத்தான் நான் கொடுப்பேன். நீங்கள் விரும்புபவர்களுக்கெல்லாம், நீங்கள் நேசிப்பவர்களுக்கெல்லாம் உங்களுடைய முயற்சியால் அந்த நேர்வழியை கொண்டு வந்து சேர்த்து விட முடியாது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அப்படி என்றால் நேர்வழிக்கு ஒரு தனித்துவமான பெருமானம் இருக்க வேண்டும். எல்லோரும் இலகுவாக பெற்றுக்கொள்ளுகிற, மிக இலகுவாக பேசி முடிக்கிற ஒரு விஷயமாக இந்த ஹிதாயத் இருக்க முடியாது. அல்லாஹ் தான் நாடியவர்களுக்குத்தான் அதை கொடுப்பேன் என்று சொல்லி தன்னுடைய உரிமையில் வைத்திருக்கிற, சொந்தத்தில் வைத்திருக்கிற ஒரு விஷயம் இந்த ஹிதாயத் என்று சொல்கிற நேர்வழி. அன்புக்குரியவர்களே, அப்படி என்றால் அல்லாஹ்வின் மூலமான இந்த நேர்வழி என்பது நாம் புரிந்து கொள்வதற்கு மிக சுலபமானது. ஆனால் அதை ஏற்று நடத்தல் என்கிற விஷயத்தில் மிக கடினமானது. அல்லாஹ்விடத்தில் இருந்து வருகிற இந்த நேர்வழி என்பது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எப்படி வாழ வேண்டும், எப்படி நம்ப வேண்டும், எப்படி செயற்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கிற, வழிகாட்டி இருக்கிற விஷயங்களை தங்களுடைய சொந்த வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்ளுகிற விருப்பு வெறுப்புகளை தாண்டி, அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்கள் ஒவ்வொருவருடைய மனோ இச்சைகளும் தான் கொண்டு வந்திருக்கிற இந்த மார்க்கத்திற்கு, நான் கொண்டு வந்திருக்கிற இந்த சிந்தனைக்கு, கோட்பாட்டிற்கு கட்டுப்படாத வரைக்கும் உங்களில் யாரும் முஃமினாக முடியாது என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நேர்வழி என்பது அறிவால் அடைந்து கொள்கிற ஒரு விஷயம் அல்ல, அது நம்பிக்கையால் அடைந்து கொள்கிற விஷயம். வெறும் கல்வியால் அடைந்து கொள்கிற ஒரு விஷயம் அல்ல. வாசிப்பவர்கள், தேடுபவர்கள், ஆய்வு செய்பவர்கள், நிறைய பேசுபவர்கள் எல்லோரும் நேர்வழியில் இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. நேர்வழி என்பது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. அது விருப்பு வெறுப்புகளை தாண்டி, தன் மன உணர்வுகளை தாண்டி அல்லாஹுக்கு முன்னால் சரணடைதல் என்று சொல்லுகிற ஒரு அடிப்படையான சிந்தனையின் மொத்த வடிவம் தான் இந்த நேர்வழி.
அதில் என்னுடைய மனோ இச்சைகளுக்கு இடம் இருக்காது, என்னுடைய சிந்தனைகளுக்கு இடம் இருக்காது, என்னுடைய கருத்துக்களுக்கோ அல்லது இன்னும் ஒரு நபருடைய கருத்தால் நான் தாக்கமுற்றிருக்கிறேன் அதுதான் சரி என்பதற்கோ அதில் இடம் இருக்காது. அதில் இருக்கிற ஒரே ஒரு விஷயம், அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர் செய்தார்கள், அங்கீகரித்தார்கள், அல்லாஹ் வழிகாட்டினான், இதற்கு நான் சரணடைகிறேன், இதற்கு நான் கட்டுப்படுகிறேன் என்கிற தாரக மந்திரம்தான் நேர்வழியினுடைய அடிப்படை. இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என் தொழுகை, என் இதர செயற்பாடுகள், வழிபாடுகள், நான் அறுத்து பலியிடுதல் போன்ற அம்சங்கள், என் வாழ்வு, என் மரணம் எல்லாமே லில்லாஹி ரப்பில் ஆலமீன், இந்த உலகத்தின் பேரரசனாக இருக்கிற, அகிலத்தின் இரட்சகனாக இருக்கிற அல்லாஹுக்கு மட்டுமே உரியது என்று தன்னை முழுமையாக இழத்தல் நேர்வழி என்று. இந்த உணர்வு யாருடைய உள்ளத்தில் ஆழமாக பதிகிறதோ, ஆழமாக வருகிறதோ, அதுதான் நேர்வழியினுடைய விஷயமாக பார்க்கிறோம். அதனால் தான் நேர்வழி பெற்ற சஹாபாக்கள் என்று பேசுகிற பொழுது, அவர்களுடைய வாழ்க்கையை பாடமாக கொள்கிற பொழுது இந்த சிந்தனை அவர்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருந்தது. நேற்றைய தினம் குஃப்ரியத்தோடு இருந்திருப்பார், அல்லாஹுவை நிராகரிப்பவராக இருந்திருப்பார், பெரும் பாவங்கள் செய்து கொண்டிருந்திருப்பார். ஆனால் என்று அவர் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாரோ, இந்த நேர்வழியின் சிந்தனையை ஏற்றுக்கொள்கிறாரோ, அந்த நிமிடத்தில் இருந்து அவர் முழுமையாக மாறி போவார். சஹாபாக்களை எப்படி பார்க்கிறோம்? அவர் கலிமா சொன்ன மறுகணமே இந்த மார்க்கத்தை தன்னுடைய சமுதாயத்திற்கு சொல்ல வேண்டும் என்கிற வேட்கையோடும் ஆசையோடும் வெளியேறி போனவர்கள். நாம் கலிமா சொன்ன அடுத்த கணமே யுத்தகலத்தை சந்தித்து ஷஹீதாகி போனவர்கள். தான் கலிமா சொன்ன அடுத்த கணமே தன்னிடத்தில் இருந்த ஒட்டுமொத்த பாவங்களையும் முழுமையாக தூக்கி வீசியவர்கள். நாளை விடுவோம், இன்றுதானே இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறோம், இன்றுதானே கலிமா சொல்லி இருக்கிறோம், இதுவரைக்கும் பரம்பரை பரம்பரையாக செய்து வந்தோமே, வாழையடி வாழையாக செய்து வந்தோமே, இவற்றையெல்லாம் ஒரே நாளில் விட்டுவிட வேண்டும் முடியுமா என்கிற இந்த கேள்விக்கு ஒட்டுமொத்த பதிலாக வாழ்ந்தவர்கள் சஹாபாக்கள். அவர்களுடைய உள்ளத்தில் என்று நேர்வழி என்கிற அந்த சிந்தனை வந்ததோ, அந்த சிந்தனை எல்லாவற்றையும் தூக்கி வீசிய. மதுபானம் அவர்களுடைய வாழ்க்கையின் ஒரு அம்சம். எந்த அளவுக்கு மதுவிலே வரிகொண்டவர்கள், யாராவது ஒருவரோடு குரோதம் என்றால் அவர் மண்டையோட்டில் மது அருந்துவதை சபதம் செய்வார்கள், சத்தியம் செய்வார்கள். அந்த அளவு தூரம் மதுபானத்தில் ஊறிப்போன ஒரு சமுதாயம் அவர்கள். கட்டம் கட்டமாக மதுபானம் ஹராமாக்கப்படுகிறது. இறுதியாக நீங்கள் மதுபானத்தை நெருங்க வேண்டாம், இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜிசும் மின் அமலி ஷைத்தான், ஷைத்தானுடைய செயற்பாடுகள், உங்களிடத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணுபவைகள், ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன மறுகணம் அந்த சிந்தனையில் ஊறிப்போய் இருந்தவர்கள், காலாதிகாலமாக செய்து வந்தவர்கள், அதை விற்பனை செய்தவர்கள், அதற்காக உழைத்தவர்கள், அதை காய்ச்சியவர்கள், சேமித்து வைத்தவர்கள் என்று ஒட்டுமொத்தமாக மதீனத்து வீதிகளில் கொண்டு போய் போட்டு உடைத்தார்கள். இதுதான் நேர்வழி. தன் சிந்தனைக்கு முன்னால், என் ஆசைக்கு முன்னால், என் கனவுகளுக்கு முன்னால், என்னுடைய மனதின் விஷயங்களுக்கு முன்னால் ரப்பினுடைய சிந்தனை, அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்கிற விஷயம், அல்லாஹ்வின் தூதர் சொல்லிவிட்டார்கள் என்கிற விஷயம் ஆழமாக உள்ளத்தில் இறங்க இறங்க அந்த பாதை மட்டுமே கண்ணுக்கு தெரியும். அந்த பாதை மட்டுமே கண்ணுக்கு தெரியும். அந்த பயணத்தில் வருகிற இடர்கள், கஷ்டங்கள் எல்லாம் சந்தோஷங்களாக ஏற்றுக்கொள்ளுகிற மனோநிலை வரும். இந்த ஹிதாயத்து தான், இந்த நேர்வழிதான் அந்த சஹாபாக்களிடத்தில் ஆழமாக இருந்தது. ஹிஜாபுடைய வசனம் இறங்குகிறது. அதற்கு முன்னர்
ஹிஜாபு கடமை என்கிற ஒரு நிலை இருக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியிலே இருக்கிற பொழுது அந்த வசனம் இறங்குகிறது. அந்த வசனத்தை இறங்கியதற்கு பிறகு ஒரு சஹாபி சொல்கிறார், மதீனத்து வீதிகளில் பள்ளிக்கு வந்த பெண்கள் கலைந்து போவதை நான் பார்த்தேன். அவர்களுடைய ஆடைகள் அங்கிருக்கின்ற வேலிகளில் சிக்குகிற அளவுக்கு ஓரமாக மறைந்து கொண்டு போனார்கள். ஒரே ஒரு வசனம், அதுவரைக்கும் பரம்பரையாக செய்து வந்த செயற்பாட்டை மாற்றிய ஒரு வசனம். அந்த ஒரு வசனத்திற்கு பின்னால் இருந்த அவர்களுடைய உணர்வு, இதற்கு பிறகு என் உடலை, என் அழகை யாரும் கண்டுவிடக் கூடாது என்கிற அந்த சிந்தனையை உள்ளத்தில் பதித்ததுதான் நேர்வழியின் அடையாளம், நேர்வழி செய்த சாதனை. இதுதான் ஹிதாயத். இந்த ஹிதாயத் யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவருக்கு இந்த மார்க்கத்தை பின்பற்றுதல் என்பதும் அல்லாஹுக்கு கட்டுப்படுதல் என்பதும் பாரமாகவே இருக்காது, பாரமாகவே இருக்காது. அவருடைய உணர்வுகள் எல்லாம் அல்லாஹுக்காக வேண்டி செயற்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கும். யா ரசூலல்லாஹ், இந்த போரில் நான் மௌத்தாகினால் எனக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும். அல்லாஹ்வின் தூதர் சொல்லிவிட்டார்கள், உயிரை பற்றிய எந்த அக்கறையும் கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு வாலிபர் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திண்ணை தோழர்களில் ஒருத்தர் அவர். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு வீட்டிலே சென்று தூங்கி அவர்கள் கண்ணயர்ந்து விட்டார்கள் என்கிற வரைக்கும் நபி அவர்களுடைய வீட்டு வாசலில் காவலாளியாக நின்று கொண்டிருப்பார். நபி அவர்களுடைய பேச்சு சத்தம், அந்த தூக்கம் அவர்களுக்கு போய்விட்டது என்கிற உணர்வு ஏற்படுகிற வரைக்கும் இருப்பார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இவரை அடிக்கடி கவனிப்பார்கள். இந்த வாலிபருக்கு ஏதாவது பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நபி அவர்களுடைய உள்ளத்தில் ஆசை ஒன்று வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வாலிபரை அழைக்கிறார்கள். இளமை துள்ளி விளையாடுகிற பருவம், நல்ல சந்தோஷமான அழகான வாலிபர். உங்களுக்கு ஏதாவது வேண்டும் என்றால் கேளுங்களேன், நான் அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற்று தருகிறேன் என்று கேட்கிறார். அன்புக்குரியவர்களே, நேர்வழி ஹிதாயத்து பெற்ற உள்ளம் எப்படி இருக்கும் என்பதற்கு ஒரு அழகான உதாரணம். அது நானும் நீங்களுமாக இருந்திருந்தால், நபி கேட்டால் அல்லாஹ் எதையும் கொடுப்பான். என் வாலிபம், எனக்கு ஒரு நல்ல வீடு வேண்டும், அழகான மனைவி வேண்டும், வாழுவதற்கு ஒரு வசதி வேண்டும், ஒரு திண்ணை தோழராக இருந்து நபி அவர்களுக்கு வருகிற சாப்பாட்டை சாப்பிட்டு, சாப்பாடு வரவில்லை என்றால் பட்டினியோடு இருந்து இந்த மஸ்ஜிது நபவியில் இருந்து கஷ்டப்படுவதை விட இதிலிருந்து ஒரு விடுதலை வேண்டும் என்று நினைக்கிற உணர்வு சில நேரம் எனக்கும் உங்களுக்கும் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த சஹாபி, அந்த வாலிபர் சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், சுவர்க்கத்தில் நான் உங்களோடு இருக்க வேண்டும். இன்று இந்த பள்ளிவாசலில் மஸ்ஜிது நபவியில் உங்களுக்கு பணிவிடை செய்து கொண்டு எப்படி இருக்கிறேனோ அதே போன்று அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னah, சுவர்க்கத்திலும் உங்களோடு நான் நண்பனாக ஒன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் உங்களிடத்திலே கேட்கிறேன் என்று சொன்னார். நேர்வழி பெற்ற உள்ளத்தினுடைய வெளிப்பாடு, நேர்வழி பெற்ற உள்ளத்தினுடைய அடையாளம், அந்த உள்ளத்தின் சிந்தனைகள், அந்த உள்ளத்தின் கனவுகள், அந்த உள்ளத்தின் ஆசைகள், அந்த உள்ளத்தின் லட்சிய வேட்கைகள் எல்லாம் என் ரப்பையும் அந்த ரப்பினுடைய தூதரையும் திருப்திப்படுத்த வேண்டும், அவர்களோடு இருக்க வேண்டும். இந்த உலகத்தின் இன்பங்களை விட, இந்த உலகத்தின் சந்தோஷங்களை விட, இந்த உலகத்தின் நிம்மதிகளை விட அவர்களோடு வாழுகிற அந்த வாழ்க்கை தான் எனக்கு வேண்டும் என்று ஆசைப்படுகிற உள்ளங்களாக அன்புக்குரியவர்களே நேர்வழி பெற்ற உள்ளங்கள் இருக்கும். இப்பொழுது நாம் கேட்டு பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் தொழுகையில் நான் ஓதுகிறேன், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எனக்கு நேரான பாதையை கொண்டு நீ நேர்வழி காட்டிவிடு என்று கேட்கிறோமே. இந்த நேர்வழியில் தான் என்னுடைய உள்ளம் இருக்கிறதா? இந்த சிந்தனையோடு தான் இந்த உள்ளம் இருக்கிறதா? அல்லது இந்த சிந்தனைக்கு ஆட்பட்ட உள்ளமாக பயிற்றுவிக்கப்படுகிற அளவுக்கு என்னுடைய உள்ளத்து உணர்வுகள் மாறிக்கொண்டிருக்கிறதா என்றால், அன்புக்குரியவர்களே, என் உள்ளத்தில் நேர்வழி என்பது கொஞ்சம் விலகி போயிருப்பதாகத்தான் இன்றைய காலத்தில் நாம் முடிவு சொல்ல முடியும்.
நேர்வழி பெற்ற உள்ளம் அல்லாஹுவை ஆழமாக நம்புகிற உள்ளமாக இருக்கும். அல்லாஹுடைய விஷயத்தில் கடுகளவேனும் அவநம்பிக்கை கொள்ளாத உள்ளமாக ஒரு நேர்வழி பெற்ற உள்ளம் இருக்கும். அந்த உள்ளத்தில் நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும், விரும்பத்தக்கது நடந்தாலும் விரும்பத்தகாதது நடந்தாலும், அந்த உள்ளம் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற, என் ரப்பு என்னை கைவிட மாட்டான், எனக்காக தந்திருக்கிறான், அவனை நான் பொருந்திக் கொள்கிறேன் என்கிற பொருத்தத்தோடு இருக்கிற உள்ளமாக அந்த உள்ளம் இருக்கும். அவனை அன்றி யாரையும் நம்ப மாட்டாது. அவனிடத்தில் அன்றி யாரிடத்திலும் கையேந்தாத உள்ளமாக இருக்கும். அவனுக்கு இணையாக வார்த்தைகளிலோ செயற்பாடுகளிலோ இணை வைப்பின் சாயல் கூட பட்டுவிடக் கூடாது என்பதில் உறுதியான உள்ளமாக அந்த நேர்வழி பெற்ற உள்ளம் இருக்கும். ஏனென்றால் அந்த சிந்தனை தான் இந்த மார்க்கத்தினுடைய ஆணிவேர். ஆனால் இன்று அன்புக்குரியவர்களே, தங்களை நேர்வழி பெற்றவர்களாக அடையாளப்படுத்துகிற, நாங்கள் ஹிதாயத்தோடு இருக்கிறோம் என்று சொல்லுகிற சில சகோதரர்களை பார்க்கிறோம். கபர் வணக்கங்களிலே ஈடுபட்டுக் கொண்டு, அல்லாஹ் அல்லாதவர்களை முதன்மைப்படுத்திக் கொண்டு அவர்களிடத்தில் பிரார்த்தனை செய்வதும், அவர்களுக்காக கட்டுக்கதைகளை கட்டி வைத்துக் கொண்டு அவர்களை உயர்ந்தவர்களாக காட்டுவதும், அல்லாஹுடைய விஷயத்தில் ஏட்டிக்கு போட்டியாக நடப்பவர்கள் போன்று அவர்களை கற்பனை செய்து காட்டுவதும் இன்றைய கால சூழலில் அதிகரித்து போய் கொண்டிருக்கிற இந்த பிரச்சாரங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிற நிலைகளை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் என்பவன், அவனுக்கென்றொரு கண்ணியம் இருக்கிறது, அவனுக்கென்றொரு ஜலாலியத் இருக்கிறது, அவனுக்கென்றொரு பரிசுத்த தன்மை இருக்கிறது. அந்த தன்மையை அவன் யாருக்காகவும் விட்டுக் கொடுக்க மாட்டான், யாருக்காகவும் இழக்க மாட்டான். அவன் அவனுடைய இடத்தில் தான் இருப்பான், அவனுடைய கண்ணியத்தில் தான் அவன் இருப்பான். அவனுடைய அதிகாரத்தை போன்று லைஸ கமித்லிஹி ஷைஉன், அவனை போன்று எதுவும் கிடையாது. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக எதுவும் கிடையாது. அவனுடைய சக்தியோடு போட்டி போடுகிற ஒரு சக்தி இந்த பூமியில் கிடையாது. ஏனென்றால் அவனுடைய படைப்புகள் அடிமைகள் தான் எல்லோரும். அவன் விரும்பியவரை நேசிப்பான், விரும்பியவரை வெறுப்பான். அவன் செய்கிற விஷயத்தில் யாரும் கேள்வி கேட்க முடியாது. லா யுஸ்அலு அம்மா யஃஅலு வஹும் யுஸ்அலூன், அவர்கள் செய்பவற்றை அவன் கேட்பான், ஆனால் அவன் செய்பவற்றை யாரும் கேட்க முடியாது. லா துத்ரிகுல் அப்சார் வஹுவ யுத்ரிகுல் அப்சார், அவனை எந்த பார்வைகளும் சென்றடைய முடியாது, அவனுடைய பார்வை எல்லோரையும் அடைந்திருக்கும். இந்த நம்பிக்கையோடு இருப்பவர்கள் தான் நேர்வழி பெற்ற உள்ளத்தோடு இருப்பவர்கள். ஆனால் அன்புக்குரியவர்களே, விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறோம். இன்று இந்த நம்பிக்கைக்கு மாற்றமான சிந்தனைகள் பரவலாக எல்லா இடங்களிலும் வளர்ந்து வருகிற மிக அபாயகரமான சூழலில் நாம் இருக்கிறோம். கொடியேற்றங்கள் நடக்கின்றன, பள்ளி வாயில்களில் திருவிழாக்கள் நடக்கின்றன, தேரெழுக்குகின்ற அம்சங்கள் நடக்கின்றன, கந்தூரிகளின் பெயரால் நிறைய மார்க்க விரோத செயற்பாடுகள் நடக்கின்றன. அண்மையில் ஒரு சகோதரர், ஒரு ஆலிம் ஒரு உரை நிகழ்த்துகிறார். முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி என்று சொல்லுகிற ஒரு மகான், அவரை பற்றிய ஒரு கதையை சொல்லுகிறார். அவர் சிறுவயதாக இருக்கிற பொழுது தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து ஒரு விளையாட்டு விளையாடுவாராம். எப்படி என்றால், ஒரு 10 பேர் இருக்கிறார்கள் என்றால் அவர்களில் ஒருவரை மரணித்தவரை போன்று நடிக்க செய்வார். இவர்கள் அனைவரையும் ஏனைய நண்பர்களை வளைத்து அப்படியே வட்டமாக நிற்க சொல்வார். வெளியிலே இவர் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டு 10 முறை சுற்றி வந்து 11வது முறை அந்த நண்பர்களை விலக்கிக் கொண்டு உள்ளே போய் அந்த படுக்கின்ற, அந்த மரணித்து கிடக்கின்ற, மரணிப்பது போல் நடிக்கின்ற அந்த நண்பரை பார்த்து சொல்லுவாராம், அல்லாஹுடைய பெயரால் எழுந்திரு என்று சொல்லுவாராம். அவர் எழுந்து கொள்வாராம். மரணிப்பவரை உயிர்ப்பித்தல் என்று சொல்லுகிற ஒரு விளையாட்டு தான் அவருடைய விருப்பமான விளையாட்டாக இருந்தது. இந்த நேரம் அவருடைய ஊரிலே ஒரு மனிதர், அவருடைய ஒரு பிள்ளை, சிறிய பிள்ளை மௌத்தாகிவிட்டது. மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு கிடைத்த பிள்ளை. எனவே இந்த பிள்ளை மௌத்தாகிவிட்டது என்கிற அந்த தகவல் கிடைத்த பொழுது இவர் அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு இந்த சிறுவனுடைய பாட்டனார், தாயினுடைய தந்தை,
அவரும் ஒரு மகான் இவர்களுடைய பார்வையில். அவரிடத்திலே கொண்டு போகிறார். அவரிடத்திலே கொண்டு போனதற்கு பிறகு அவர் நேரடியாக லவ்ஹுல் மஹ்பூஸ் என்று சொல்லுகிற அடியார்களுடைய நன்மை தீமைகளை எல்லாம் அல்லாஹ் எழுதி வைத்திருக்கிற, தீர்மானித்து வைத்திருக்கிற அந்த ஏட்டை நேரடியாக பார்க்கிறாராம். பார்த்து சொல்லுகிறாராம், உன்னுடைய பிள்ளைக்கான தவணை அஜல் முடிந்து விட்டது, இனி அவனை மரணிக்க செய்தவனை எழுப்ப முடியாது, எனவே நீ கொண்டு போ என்று சொன்ன பொழுது இவர் அழுது கொண்டே திரும்பி வருகிறார். இடையிலே ஒருத்தர் கண்டு என்ன நடந்தது என்று கேட்கிறார். இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, என் பிள்ளை மௌத்தாகிவிட்டது, ஆனால் நான் இன்னாரிடத்திலே கொண்டு போனேன், என் பிள்ளை இனி மீண்டு வரமாட்டான் என்று சொல்லிவிட்டார், அஜல் முடிந்து விட்டது என்று சொல்லிவிட்டார் என்று சொன்ன நேரம் இவர் சொல்லுகிறார், இந்த இடத்திலே ஒரு பிள்ளை விளையாடி கொண்டிருப்பான், அவனுடைய நாவிலே இருந்து வருகிற வார்த்தைகள் எல்லாம் பழித்து நான் கண்டிருக்கிறேன், எனவே நீ அவனிடத்திலே போய் இந்த விளையாட்டு நடக்கிற பொழுது அந்த மரணித்து கிடக்கிற குழந்தையை, அந்த சிறுவனை நீ எழுப்பிவிட்டு உன்னுடைய பிள்ளையை நீ படுக்கவை, சில நேரம் அவனுடைய வார்த்தையால் எழும்பலாம் என்று சொல்லுகிறார். இவர் அப்படியே செய்கிறார். இந்த முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி அங்கு சுற்றி வருகிறார். வந்து 10வது முறை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிவிட்டு 11வது முறை உள்ளே போய் பார்க்கிறார். அவருடைய வயதை ஒத்த ஒரு குழந்தை இல்லை, சிறு குழந்தை ஒன்று இருக்கிறது. இருந்தும் ஒரு தட்டி பார்ப்போம், இப்படியே சொல்கிறார், ஒரு தட்டி பார்ப்போமே என்று சொல்லி அல்லாஹுடைய பெயரால் எழுந்திரு என்று சொன்ன பொழுது அந்த குழந்தை கத்திக்கொண்டு எழுந்ததாக ஒரு கதையை சொல்லி, இப்படி ஒரு பாருங்கள், மரணித்தவரை உயிர்ப்பிக்கின்ற அளவுக்கான ஒரு ஆற்றல் மிக்கவர் என்று சொல்லுகிறார். இதை வெளியிலே இருந்து பார்க்கிற பொழுது எவ்வளவு பெரிய ஒரு மகான், எப்படி ஒரு சேவையை செய்திருக்கிறார் முடியும் என்று நம்புகிற அளவுக்காக இருக்கும். ஆனால் ஒரு நேர்வழி பெற்ற உள்ளத்தோடு இருந்து யோசிக்கிற பொழுது அல்லாஹ் குர்ஆனில் திட்டவட்டமாக ஒரு வசனத்தில் சொல்லுகிறான், வலன் யுஅখিরல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா. ஒரு ஆத்மாவுக்குரிய தவணை வந்து விட்டால், மரணித்து விட்டால், அதை அல்லாஹ் ஒரு பொழுதும் பிற்படுத்தவே மாட்டான் என்கிற ஒரு வசனம் குர்ஆனில் இருக்கிறது. வலிகுல்லி உம்மத்தின் அஜல், ஒவ்வொருவருக்கும் ஒரு தவணை இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் அந்த தவணை வந்து விட்டால் அவர்களை அல்லாஹ் பிற்படுத்தவும் மாட்டான், முற்படுத்தவும் மாட்டான். இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. தவணை வந்த ஒரு குழந்தையை ஒரு பெரியார் எழுப்பி இருக்கிறார் என்றால் இங்கு அல்லாஹ்வை ஓவர்டேக் பண்ணி இருக்கிறார். அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு மாற்றமாக அவர் செயற்பட்டிருக்கிறார். குர்ஆனை பொய்ப்பிக்கிற ஒரு கதை, குர்ஆனுடைய வசனங்களில் சந்தேகத்தை ஏற்படுத்துகிற ஒரு கதை. குர்ஆனிய வசனம் தெளிவாக சொல்லுகிறது, நபியை பார்த்து சொல்லுகிறது, இன்னக மையித்துன் வ இன்னஹும் மையித்துன். நீங்களும் மரணிக்க கூடியவர், அவர்களும் மரணிக்க கூடியவர்கள். மரணித்தால் மீண்டு வர முடியாது. நாங்கள் உங்களுடைய தூக்கத்தின் பொழுது உயிர்களை கைப்பற்றிக் கொள்கிறோம். யாரை நாங்கள் நாடுகிறோமோ அவர்களை நாங்கள் திரும்ப உயிர் கொடுத்து அனுப்புகிறோம். யாரை நாங்கள் பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அவர்களை பிடித்து வைத்துக் கொள்கிறோம். அந்த உயிர் திரும்ப வரமாட்டார். இப்படி குர்ஆனில் ஏராளமான வசனங்களில் அல்லாஹு தஆலா திட்ட தெளிவாக சொல்லி இருக்க, இங்கு நேர்வழி பெற்றவர்கள் என்று சொல்லுகிற, தங்களை அஹ்லு சுன்னாக்கள் என்று அடையாளப்படுத்துகிற குர்ஆனுக்கு மாற்றமான ஒரு வசனம், ஒரு செயற்பாடு. ஹிதாயத் என்று சொல்லுகிற நேர்வழி பெற்ற உள்ளத்தோடு இருந்து பார்த்தால், அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய விஷயம் இது சாதாரணமான ஒரு தகவல் அல்ல. அல்லாஹ்வோடு போட்டி போடுகிற, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை பொய்ப்பிக்கின்ற, அல்லாஹ்வுடைய குர்ஆன் திட்ட தெளிவாக சொன்ன விஷயத்தை சந்தேகத்துக்கிடமின்றி காலாதி காலமாக எல்லோரும் நம்பி வருகிற விஷயத்தை ஒரு கதையின் பெயரால் உடைத்து விடுகிற பொழுது இதையும் நேர்வழி என்று சொல்லி நம்புகிற ஒரு சமுதாயம் இந்த பூமியில் இருக்கிறார். இன்னும் ஒரு பக்கம் அல்லாஹ்வின் தூதர் என்று சொல்லுகிற ஒரு அற்புதமான மனிதர், அல்லாஹ்வோடு நேரடியாக தொடர்பிலே இருந்தவர். அவருக்கு ஒரு கவலை வந்த பொழுது மிஅராஜுடைய பயணத்தினூடாக தன்னிடத்தில் அல்லாஹ் எடுத்து 7 வானங்களை தாண்டி ஆறுதல் சொல்லி தொழுகையை பரிசாக கொடுத்து அனுப்பிய ஒரு உத்தமர், பிறப்பில் இருந்து பாதுகாக்கப்பட்டவர். இந்த உலகத்தின்
எந்த விதமான ஷைத்தானியத்துகளும் இல்லாமல் முழுமையாக பாதுகாக்கப்பட்ட, வாக்குறுதி அளிக்கப்பட்ட மனிதர், முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர். அவருடைய குழந்தை மரணித்த பொழுது தன் கையிலே ஏந்தி கொண்டு தன்னுடைய பிள்ளை மரணித்ததை எண்ணி, இப்ராஹிமே, உன் மரணத்தால் நாங்கள் கவலை அடைகிறோம், கண்கள் கண்ணீர் வடிக்கின்றன, உள்ளம் கவலைப்படுகிறது, இருந்தாலும் அல்லாஹ் பொருந்தாத ஒரு வார்த்தையை நாவு சொல்லிவிடாது என்று சொல்லி கண்களில் கண்ணீர் மல்க அந்த உன்னதமானவர் அழுகிறார். அவரால் கூட தன் குழந்தையை உயிர் பெறச் செய்ய முடியவில்லை என்றால், அல்லாஹ்வின் தூதரை விட, இத்தனை சிறப்புகள் மிக்கவரை விட இந்த பெரியவரை ஒரு உன்னதமானவராக காட்டி அதில் நேர்வழி இருக்கிறது என்று சொன்னால் எப்படி சகோதரர்களே உள்ளங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும்? நேர்வழி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது, அல்லாஹ்வை நம்புவதில் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்புவதில் இருக்கிறது, அல்லாஹ்வின் தூதரை நம்புவதில் இருக்கிறது. அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் விட இந்த உலகத்தில் யாரும் உயர்ந்தவர்கள் இல்லை என்கிற அந்த உன்னதமான நம்பிக்கையில் இருக்கிறது நேர்வழி. அதை தாண்டி இந்த உலகத்தில் ஒரு நேர்வழி இருக்க முடியாது. அதை தாண்டி இந்த உலகத்தில் ஒரு நேரான சிந்தனை இருக்க முடியாது. இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹி அக்வம். இந்த குர்ஆன் தான் உங்களுக்கு மிக நேரான வழியை காட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். குர்ஆனை புறக்கணித்து விட்டு குர்ஆனிய வசனங்களுக்கு மாற்றமாக இருக்கிற கதைகளும் சம்பவங்களும் நிச்சயமாக ஒரு பொழுதும் எங்களுக்கு நேரான வழியை காட்ட மாட்டாது என்பதை அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஏமாந்து விடக்கூடாது, ஏமாந்து விடக்கூடாது. இந்த நேர்வழியை குழப்புகிற விஷயத்தில் நிறைய ஷைத்தானியத்துகள் இன்று புறப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் ஷைத்தான் அல்லாஹ்விடத்தில் சபதம் இடுகிற பொழுது கூட அவன் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? லஅகுதன்ன ஸிராத்தகல் முஸ்தகீம், நான் உன்னுடைய நேரான பாதையில் தான் உட்கார்ந்திருப்பேன். எதை நேர்வழி என்று மக்கள் கருதுகிறார்களோ அந்த மக்கள் கருதுகிற விஷயத்தில் அல்ல, நீ எதை நேர்வழி என்று சொல்லி இருக்கிறாயோ அந்த விஷயத்தில் இருந்து அவர்களை திசை திருப்புவதில் தான் நான் உட்கார்ந்து இருக்கிறேன் என்று ஷைத்தான் அல்லாஹ்விடத்தில் சபதம் எடுக்கிறான். எனவே நாம் நேர்வழி என்று குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றிக் கொண்டு போகிற பொழுது ஷைத்தான் இப்படியான கதைகளையும் சம்பவங்களையும் நிகழ்வுகளையும் காட்டிக் கொண்டிருப்பான். எங்களுடைய ஈமானில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும், நேர்வழியில் தெளிவாக இருக்க வேண்டும். நான் நேரான பாதையில் இருக்கிறேனா? இதில் குர்ஆனுடைய ஆதாரம் இருக்கிறதா? ஹதீஸுடைய ஆதாரம் இருக்கிறதா? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னதை செய்ததை அங்கீகரித்ததை மிக தெளிவாக காட்டிய எங்களுடைய ஸலஃபு ஸாலிஹீன்கள் முன்னோர்கள் இந்த விஷயத்தை எப்படி விளங்கி இருக்கிறார்கள்? இந்த பார்வை, இந்த சிந்தனை தெளிவாக இருக்கிற பொழுதுதான் அன்புக்குரியவர்களே நேர்வழியில் நான் நிலைத்திருக்க முடியும். இறுதி மூச்சு வரை நான் நேர்வழியில் இருக்க முடியும். இந்த சிந்தனைக்குள் இருக்கிற பொழுதுதான். இன்று இந்த நேர்வழியை குழப்புவதற்கென்றிருக்கிற சில விஷயங்களை நான் உங்களுக்கு அடையாளப்படுத்த விரும்புகிறேன். நவீன காலத்தில் அண்மையில் இந்த தாவா களத்திலே பிரபல்யமாக இருக்கிற ஒரு சகோதரர் எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பை எடுத்தார். உங்களுடைய ஊரிலே நான் ஓதிய மதரசாவினுடைய பெயரை சொல்லி, இந்த மதரசாவில் ஓதிய இன்ன பேருடைய மௌலவி ஒருத்தர் இருக்கிறாரா என்று கேட்கிறார். நான் சொல்லுகிறேன், அப்படி ஒருத்தர் இல்லை. ஏன், என்ன விஷயம் என்று கேட்ட நேரம், இல்லை, அவர் ஓட்டமாவடியிலே இருந்து வெளியூரிலே இருக்கக்கூடிய ஒரு சகோதரருக்கு அழைப்படுத்தி, உங்களுடைய வீட்டுக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது, உங்களுடைய வீட்டிலே உள்ளவர்களுக்கு ஒரு அபாயம் நடக்கப் போகிறது, யாரோ ஒருத்தர் மரணிக்கப் போகிறார், உங்களுடைய தொழிலிலே நஷ்டம் ஏற்பட போகிறது, இப்படியெல்லாம் இருக்கிறது என்று சொன்ன பொழுது அந்த சகோதரர் இவருடைய தகவல்களை எல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது இவருடைய வீட்டிலே நடக்கிற சில விஷயங்களை அவர் சொல்லி இருக்கிறார், சரியாக சொல்லி இருக்கிறார். அப்படி என்றால் சரியாகத்தான் சொல்லுகிறார் என்று ஷைத்தான் இவருடைய உள்ளத்தில் விளையாடுகிறான். ஆனாலும் இவர் தெளிவான ஒரு சகோதரர். இருந்தும் இவருக்கு இந்த அழைப்பில் நம்பிக்கை இல்லை. மீண்டும் அழைப்படுத்தி சொல்லி இருக்கிறார், இதற்கான நிவாரணத்தை செய்ய வேண்டும், இதற்கான பரிகாரம் செய்ய வேண்டும்.
பரிகாரம் செய்ய வேண்டும் என்றால் நான் ஒரு அக்கவுண்ட் நம்பர் அனுப்புவேன். அந்த அக்கவுண்ட் நம்பருக்கு 6750 ரூபாய் காசு போட வேண்டும். போட்டால் அதற்குரிய மருந்துகளை எல்லாம் நான் வாங்கி எடுத்து நான் அதற்குரிய பரிகாரத்தை செய்வேன். பரிகாரம் செய்தால்தான் அந்த சூனியம் இல்லாமல் போகும். எனவே நான் அதை செய்வதற்குரிய பணத்தை போடுங்கள் என்று சொன்ன பொழுதுதான் இவர் கொஞ்சம் சுதாரித்து கொண்டு குறித்த இந்த சகோதரரிடத்தில், ஏகத்துவ பிரச்சாரத்தில் ஒரு பிரபலமான ஒரு சகோதரரிடத்தில் வந்து இதற்குரிய விளக்கம் கேட்டிருக்கிறார். கேட்ட பொழுது அவருக்கு விஷயம் புரிந்து விட்டது. அவர் என்னிடத்திலே கோல் எடுத்து இப்படி ஒருத்தர் இருக்கிறாரா என்று கேட்கிறார். நான் அப்படி ஒருத்தர் இல்லை என்று சொல்லி இறுதியிலே என்னை அந்த காசு கொடுக்கின்ற நபராக எனக்கு அக்கவுண்டிலே போட முடியாது, நேரடியாக வந்து நான் சந்தித்து தருகிறேன், எனக்கு உங்களுடைய ஊரிலே தெரிந்தவர் ஒருத்தர் இருக்கிறார் என்று சொல்லி என்னோடு கான்ஃபரன்ஸ் கோலிலே அவரை பேச வைக்கிறார்கள். பேச வைத்த பொழுது அவர் சொல்லுகிறார், விஷயத்தை சொல்லிவிட்டு இந்த இடத்திலே நான் இருக்கிறேன், வந்து தர முடியுமா என்று சொன்னவர் நான் தர முடியும் என்று சொன்ன பொழுது திடீரென்று கேட்டார், இன்றைக்கு நீங்கள் மீன் சாப்பிட்டீர்களா, பிலால் சாப்பிட்டீர்களா என்று கேட்டார். நானும் எதிர்ச்சியாக ஆம் என்று சொல்லிவிட்டேன். அப்படியானால் சந்திக்க முடியாது, நீங்கள் பேங்கிலே தான் போட வேண்டும் என்று சொல்ல இவருடைய தில்லுமுள்ளு புரிந்து அவரை அடையாளப்படுத்தி பேசிய பொழுது போனை கட் பண்ணிவிட்டார். இந்த விஷயம் சம்பந்தமாக அதற்கு பிறகு எனக்கு தெரிந்த நண்பர்களிடத்தில் எங்களுடைய மதரசா குரூப்பிலே போட்டு விசாரித்த பொழுது இது நாடளாவிய ரீதியில் இப்பொழுது சமூக வலைத்தளங்கள் ஊடாக அடுத்தவர்களுடைய ஈமானை விளையாடுகிற ஒரு சதித்திட்டத்தை இப்படி ஒரு கூட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊரிலே இருக்கிற யாராவது ஒருத்தரோடு நட்பாக பழகுவது, நட்பாக பழகி இன்னொருத்தருடைய விவரங்களை அவரிடத்திலே இருந்து எடுத்து அவருடைய போன் நம்பரையும் எடுத்துக்கொள்வது, அவர் என்ன தொழில் செய்கிறார், அவருடைய குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருக்கிறது போன்ற சின்ன சின்ன தகவல்கள், எல்லோருக்கும் தெரிந்த சில தகவல்களை எடுத்துக்கொண்டு இவரிடத்திலே இருந்து அவர் வெளியூரிலே இருக்கிற ஒருவருக்கு இவர் தகவல் கொடுப்பார். இது ஒரு நெட்வொர்க்காக செயற்படுகிறார்கள். அந்த தகவலை அவர் கொடுத்தவுடன் இவருக்கு அவர் போன் பண்ணி இவருடைய வீட்டு பிரச்சனைகளை எல்லாம் அவர் சொல்லுவார். நுவரலியாவிலே இருக்கிற ஒருத்தருக்கு கொழும்பிலே இருக்கிற ஒருத்தர் அல்லது திருகோணமலையிலே இருக்கிற ஒருத்தர் இவருடைய வீட்டு தகவல்களை எல்லாம் அவர் சொல்லுவார். உங்களுடைய வீடு இப்படி இருக்கிறது, இந்த இடத்துல இருக்கிறது, இன்னார் உங்களுடைய வீட்டுக்கு வந்தார்கள், உங்களுடைய குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருக்கிறது, உங்களுடைய பிள்ளைக்கு சுகம் இல்லாமல் இருக்கிறது என்கிற சில சின்ன தகவல்களை எல்லாம் சொல்லுவார். சொன்னவுடனே இவருடைய மனசிலே அங்கிருக்கிறவருக்கு என்னுடைய வீட்டு தகவல் எப்படி தெரியும் என்கிற ஒரு சிந்தனை ஏற்பட்டு சில நேரம் அவருக்கு தெரிந்திருக்கிறது என்ற அந்த நம்பிக்கையோடு அவர் உடனடியாக நம்ப ஆரம்பிப்பார். இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், நான் சொல்லுகிற பரிகாரத்தை செய்ய வேண்டும், அதற்கு இவ்வளவு தர வேண்டும் என்று சொல்லி பேரம் பேசி அதை முடித்துக் கொள்வார்கள். الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة
حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله சரி இந்தா செஞ்சுட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, இது இன்று பரவலாக பல சகோதரர்கள் அதற்கு பிறகு இப்படியெல்லாம் நடந்திருக்கிறது என்று சொன்னார்கள். ஒரு சகோதரர் அவருக்கு வாட்ஸ்அப்பிலே வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி இருக்கிறார்கள். கால் பண்ண இயலாதவர்களுக்கு அவர்களுடைய நம்பரை எடுத்து, வாட்ஸ்அப் நம்பரை எடுத்து, இப்படியெல்லாம் உங்களுடைய வீட்டிலே இருக்கிறது, உங்களுடைய கடையிலே இருக்கிறது, உங்களுடைய கடைக்கு சூனியம் செய்திருக்கிறார்கள், இதற்கு பரிகாரம் செய்ய வேண்டும், நான் அனுப்புகிற இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் காசு போடுங்கள் என்று சொல்லி அனுப்பி இருக்கிறார்கள். இதிலே சில சகோதரர்கள் பரிதாபம் என்னவென்றால் நம்பி ஏமாந்தும் இருக்கிறார்கள். அனுப்பி இருக்கிறார்கள், காசுகள் அனுப்பி அவர்கள் சில புகைப்படங்கள் பரிகாரம் செய்வதாக காட்டி சில போட்டோஸ்கள் எடுத்து அனுப்பி இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது என்று நம்ப வைக்கின்ற சில நிகழ்வுகளும் இங்கு நடந்திருக்கின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஏன் சொல்கிறேன் என்றால், நேர்வழி என்று சொல்லுகிற அம்சம் எவ்வளவு முக்கியமானது என்பதற்கு இது இன்று நடக்கிற இந்த மோசடிகளில் ஆட்படுகிற, இதை நம்புகிற, இப்படி இருக்குமோ என்று நினைக்கிற சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒரு ஊரிலே இருக்கிறேன், இன்னும் ஒரு ஊரிலே இருந்து எனக்கு அழைப்பு வருகிறது. என் வீட்டின் நிகழ்வு என் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு கூட சரியாக தெரியாது, என் நெருங்கிய நண்பர்களுக்கு கூட சரியாக தெரியாது என்றிருக்கிற பொழுது என் மறைவான விஷயத்தை உனக்கு அறிவித்தது யார்? அல்லாஹுவை தவிர மறைவானவற்றின் ஞானம் யாரிடத்திலும் இல்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். மறைவானவற்றினுடைய திறவுகோல் அல்லாஹ்விடத்தில் மட்டுமே இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். மறைமுகமான விஷயங்களை அல்லாஹுவை தவிர யாரும் அறிய முடியாது. அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு அதை அறிவித்து கொடுப்பான். அப்படி அறிவித்து கொடுக்கப்பட்டவர்களில் நபிமார்களுக்கு வஹி மூலமாக அல்லாஹ் அறிவித்து கொடுத்தார். ஒரு நபிக்கு பல்வேறு தெரிவுகளுக்கு பிறகு அல்லாஹுடைய தெரிவாக வந்த ஒரு இறை தூதருக்கு கொடுத்த ஞானத்தை எங்கோ இருக்கிற உனக்கு தருவதற்கு நீ நபியினுடைய அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் என்ன உயர் அந்தஸ்தை பெற்றிருக்கிறாய் என்று கேட்க முடியவில்லை, யோசிக்க முடியவில்லை. அவன் சொன்னான், சரியாகப்பட்டது, என் வீட்டில் நடக்கிற விஷயங்களை சொல்லுகிறான், தெரியாமல் எப்படி சொல்ல முடியும், எப்படி தெரிய முடியும்? நேர்வழி எங்களை எப்பொழுதும் தெளிவாக வைத்திருக்கும். ஹிதாயத் எங்களை எப்பொழுதும் தெளிவாக வைத்திருக்கும். இப்படியான வழிகாட்டு சிந்தனைகளில் எங்களை கொண்டு போய் மாட்டி எங்கள் ஈமானை இழக்கச் செய்கிற விஷயமாக ஒரு பொழுதும் நேர்வழி இருக்காது.
அதனால்தான் நேர்வழி என்று சொல்லுகிற இந்த அம்சம் வெறுமனை வார்த்தைகளால் புரிந்து கொள்கிற விஷயம் அல்ல. வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் என்னோடு ஒட்டி உறவாடுகிற அம்சம், என்னோடு சேர்ந்திருக்கிற அம்சம். இந்த நேர்வழியில் நான் இருக்கிறேன் என்பது வெறுமனே ஒரு கொள்கையில் இருக்கிறேன், ஒரு சிந்தனையில் இருக்கிறேன், ஒரு அமைப்பில் இருக்கிறேன் என்பதால் வந்துவிடாது. சிலர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், ஒரு தௌஹீத் ஜமாத் என்ற பெயரோடு அல்லது குர்ஆன் சுன்னா பேசுகிற ஒரு பள்ளிவாசலில் வந்து நான் தொழுது கொள்கிறேன், நான் குர்ஆன் சுன்னா பேசுகிற பள்ளிவாசலுக்குத்தான் ஜும்மாவுக்கு போகிறேன், நான் அங்கிருப்பவர்களோடு மட்டும்தான் அவர்கள் பேசுகிற விஷயங்களைத்தான் கேட்கிறேன், நான் நேர்வழியில் இருக்கிறேன், சொர்க்கத்துக்கு போய்விடுவேன் என்று நினைத்து விடக்கூடாது. அது நேர்வழி அல்ல. நேர்வழிக்கான ஒரு சந்தர்ப்பம். நேர்வழி என்பது உள்ளங்களின் ஒரு போராட்டம். என் வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் இந்த குர்ஆனையும் சுன்னாவையும் வாழ வைக்க வேண்டும் என்கிற சிந்தனையோடு வாழுகிற, என் குடும்ப வாழ்க்கையில் இருக்க வேண்டும் நேர்வழி, என் வியாபாரத்தில் இருக்க வேண்டும் நேர்வழி, என் கொடுக்கல் வாங்கல்களில் இருக்க வேண்டும் நேர்வழி, என் வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் அந்த நேர்வழி பிரதிபலித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதற்காக நான் உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். வெறுமனே ஒரு இயக்கத்தில் போய் சேர்ந்து விட்டதால் வந்துவிட்டது என்று நம்பிக்கையோடு வாழுகிற ஒரு விஷயம் அல்ல இந்த ஹிதாயத் என்று சொல்லுகிற அம்சம் என்பதை அன்புக்குரியவர்களே மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று பலர் அடுத்தவர்களை வழிகேடர்கள் என்று சித்தரிக்கிற விஷயத்தில் மட்டும் மிக கவனமாக இருக்கிறோம். ஃபத்வா கொடுக்கிற விஷயத்தில் மட்டும் மிக தெளிவாக இருக்கிறோம். அடுத்தவனை வழிகாட்டிலே உட்படுத்துகிற விஷயத்தில் மட்டும் தெளிவாக இருக்கிறோம். ஆனால் நான் நேர்வழியில் இருக்கிறேன் என்பதற்கு என் வாழ்க்கையில் எல்லா அம்சங்களும் உத்தரவாதப்படுத்துகிறதா என்றால் என்னிடத்தில் கிடையாது. என்னுடைய இஹ்லாஸ், மன தூய்மை, என் இபாதத்துகள் அங்கீகரிக்கப்படுவதற்கான முதல் நிபந்தனை ஈமானுக்கு அடுத்ததாக நான் அல்லாஹ்வுக்காக மட்டுமே என் வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்கிற விஷயம். நான் ஒரு குர்ஆன் சுன்னா பேசுகிற பள்ளிவாசலின் நான் ஒரு பொறுப்பாளராக இருக்கிறேன் அல்லது அங்கு வந்து தொழுகிறேன், நான் அதற்காக பாடுபடுகிறேன், என் உள்ளத்தில் இதை நான் அல்லாஹ்வுக்காக செய்கிறேன், ரப்பினுடைய கூலியையும் திருப்தியையும் எதிர்பார்த்து செய்கிறேன் என்கிற ஒரு எண்ணம் என்னுடைய உள்ளத்தில் இல்லை என்றால் அந்த செயல் என்னிடத்தில் இருந்து எந்த பெருமானத்தையும் பெற்றுக்கொள்ளாது, அல்லாஹ்விடத்தில் எந்த மதிப்பும் இருக்காது. நான் ஐவேளை தொழுகிறேன், என் உள்ளத்தில் ஹிதாயத் இருக்கிறது என்பதற்கான அடையாளமா? அடையாளம் எப்போது என் தொழுகைகள் அல்லாஹ்வுக்காக மட்டும் நிறைவேற்றப்படுகிற பொழுது. என் ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான், அடுத்தவர்கள் என்னை பார்க்க வேண்டும் என்கிற திருப்தி எனக்கு கிடையாது. அதனால் தான் அல்லாஹ் தொழுகையாளிகளை குர்ஆனில் சபிக்கிறான். ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு அல்லாஹ்வுடைய கேடு உண்டாகட்டும். வயல் என்ற நரக ஓடை இருக்கிறது தொழக்கூடியவர்களுக்கு. அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்களுடைய தொழுகைகளில் மறதிகேடாக இருப்பார்கள். இங்கு செயற்பாடுகள் கணக்கல்ல. நேர்வழி என்கிற அம்சத்தில் செயற்பாடுகள் மட்டும் கணக்கல்ல, அது அடையாளங்கள். ஆனால் அது கணக்கெடுக்கப்பட வேண்டுமானால் உள தூய்மை. அல்லதீனஹும் யுராஊன், அந்த கேட்டோடு வாழுகிற தொழுகையாளிகள் அடுத்தவர்களுக்கு காண்பிப்பதற்காக தொழுகிறார்கள், அடுத்தவர்கள் புகழ வேண்டும் என்பதற்காக தொழுகிறார்கள், என்னையும் ஒரு தொழுகையாளி என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக தொழுகிறார்கள். அல்லதீனஹும் யுராஊன். அன்புக்குரியவர்களே, நேர்வழி என்று சொல்லுகிற அம்சம் பாடுபட்டு வர வேண்டியது, உள்ளங்களோடு அடிக்கடி போராட வேண்டியது, தனிமையில் பேச வேண்டியது, முஹாசபா செய்ய வேண்டியது. நான் எப்படி இருக்கிறேன்? நான் நேர்வழியில் இருக்கிறேனா? நான் நேரான சிந்தனையில் தான் இருக்கிறேனா? என் குடும்பம், என் குடும்பத்தோடு நான் நடந்து கொள்கிற முறை, அவர்களோடு நான் பழகுகிற விஷயம் நான் என் ஹிதாயத்தை பறைசாற்றுகிறதா? என் மனைவி, அவளோடு நான் பேசுகிற வார்த்தைகள் கூட என் நேர்வழிக்கான அடையாளங்கள். என் பிள்ளைகள், அவர்களுக்கு நான் காட்டுகிற வழிகாட்டல். என் பிள்ளை வயதுக்கு வந்த ஒரு பெண் பிள்ளை இருக்கிறாள். வீட்டிலே அவளுக்கு ஒரு போன் வாங்கி கொடுத்திருக்கிறேன். என்னுடைய செலவு. நான் ஒவ்வொரு மாதமும் ரீலோட் பண்ணுகிறேன். இல்லை என்று சொல்லுகிற பொழுதெல்லாம் நெட்டிலே இருந்து சகலதும் போட்டு விடுகிறேன்.
ஆனால் அவள் பிள்ளை அந்த அமானிதத்தை நான் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அமானிதம் என்னுடைய தலை மீது சுமத்தப்பட்ட பெரும் அமானிதம். அவள் என்ன செய்கிறாள், என்ன பார்க்கிறாள், யாரோடு பேசுகிறாள், என்ன தொடர்பில் இருக்கிறாள் என்கிற விசாரணைக்கான பொறுப்பு என்னிடத்தில் இருக்கிறது. இந்த அமானிதத்தை நான் சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்ற உணர்வு இல்லாமல் நான் உழைத்துக் கொடுக்கிறேன், நான் தொழிலுக்கு போகிறேன், மற்ற பிரச்சனைகளை பார்க்கிறேன், எனவே இதில் என்ன வேலை எனக்கு இருக்கிறது என்று எப்பொழுது ஒரு தந்தை இந்த பிள்ளையின் மீதான அமானிதத்தை அற்பமாக கருத ஆரம்பிக்கிறானோ நேர்வழியிலிருந்து சருக ஆரம்பிக்கிறான். நேர்வழியிலிருந்து சருக ஆரம்பிக்கிறான். எனவே நேர்வழி என்பது ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய கூட்டமைப்பு. வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் திரும்ப திரும்ப கேட்டு பார்க்க வேண்டிய விஷயம். எத்தனையோ சகோதரர்கள் பார்க்கிறோம், ஈமானில் தெளிவாக இருப்பவர்கள், அகீதாவில் தெளிவாக இருப்பவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற சகோதரர்கள் தொழிலை எடுத்துக்கொண்டால் வட்டியோடு சம்பந்தப்படுகிறார்கள். வட்டியோடு சம்பந்தப்படுகிறார்கள். கொடுக்கல் வாங்கல்கள் முழுக்க அத்தியாவசியம் என்பதை தாண்டி வட்டி வங்கிகளோடு இருக்கின்றன. லோன் எடுத்திருக்கிறார்கள், ஓடி எடுத்திருக்கிறார்கள், பினான்சிலே வாகனம் எடுத்திருக்கிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள். ஆனால் பள்ளியிலே முன்சஃபிலே நின்று தொழுகிறார்கள். அவர்களுடைய பார்வை, நான் குர்ஆன் சுன்னா பேசுகிற பள்ளியில் தொழுகிறேன், நான் நேர்வழியோடு இருக்கிறேன். ஆனால் இஸ்லாத்தினுடைய பார்வை, உன்னுடைய அகீதாவில் பிழை இருக்கிறது, நேர்வழியில் இல்லை. வட்டிக்கு வாங்குகிற, வட்டிக்கு கொடுக்கிற, வட்டியோடு தொடர்பு வருகிற ஒரு சகோதரன் அவன் அல்லாஹ்வோடு யுத்தம் செய்வதற்கான பிரகடனத்தை செய்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் வதரு மா பகிய மினர் ரிபா இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் ஈமானோடு இறை விசுவாசத்தோடு நேர்வழியோடு இருந்தால் வட்டியில் எஞ்சியதை நீங்கள் விட்டுவிடுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார். சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வஇல்லம் தஃஅலு ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வரசூலிஹி. உங்களால் இந்த நேர்வழியில் நிலைத்திருக்க முடியவில்லையா, ஈமானோடு இருக்க முடியவில்லையா, இந்த வட்டியில் தான் நான் தொடர்ந்து இருப்பேன் என்று சொல்கிறீர்களா, அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் யுத்தம் செய்வதற்கு தயாராகுங்கள். இப்பொழுது சாதாரண உங்களுடைய ஈமான் சொல்லும். அல்லாஹ்வோடு யுத்த பிரகடனம் செய்வதற்கு கையெழுத்திட்ட ஒருத்தன், அல்லாஹ்வோடு யுத்தம் செய்வதற்கு நான் தயார் என்று சொன்ன ஒருத்தன், என்னுடைய வாகனம் லீசிங்கிலே பினான்சிலே இருக்கிறது, மாதா மாதம் கட்டிக்கொண்டிருக்கிறேன், அதை எப்படியாவது முடித்து விடுவேன் என்கிற இந்த சின்ன உலகத்திற்காக அல்லாஹ்வுக்கு எதிராக செயல்பட்ட ஒருத்தனை எப்படி நேர்வழியில் இருக்கிற ஒருத்தனாக எங்களால் கருத முடியும்? அவன் நம்பி இருக்கலாம். அவனுடைய நம்பிக்கை ஈமான் உண்மையாக இருந்தால், நான் அல்லாஹுக்கு எதிராக யுத்த பிரகடனம் செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் எனக்கு எதிராகவே இருப்பான் என்றுதான் அவனுடைய உள்ளம் சொல்லுமே தவிர, நான் அல்லாஹ்வோடு இருந்தால், இந்த பெரும்பாவத்தை தவிர்ந்து வாழ்ந்தால் நிச்சயமாக அல்லாஹ் ஏதோ ஒரு வழியில் எனக்கு வழிகாட்டுவான் என்றுதான் அவனுடைய உள்ளம் சொல்லுமே தவிர இந்த பாவத்திற்கு போவதற்கு அனுமதிக்காது, அனுமதிக்க மாட்டாது. யாராக இருந்து விட்டு போகட்டும், எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்து விட்டு போகட்டும், எவ்வளவு படித்த மேதையாக இருந்து விட்டு போகட்டும், நீ அல்லாஹ்வுக்கு எதிராக செயல்படுகிறாய் என்றால் உன் ஹிதாயத், உன் நேர்வழி உன்னோடு ஒட்டி கொண்டிருக்கவில்லை, உன்னை தடுக்கவில்லை. தடுக்க வேண்டும், தடுக்க வேண்டும். அதுதானே நேர்வழி. என் மனைவிக்கு தெரியாமல், என் தந்தைக்கு தெரியாமல், என் தாய்க்கு தெரியாமல், குடும்பத்துக்கு தெரியாமல் அந்நிய பெண்ணோடு நான் தொடர்பாக இருக்கிறேன் என்று அதில் சந்தோஷம் அடைந்து கொண்டிருக்கிறேன் என்று என் மனது இன்பம் அடையுமாக இருந்தால், என் இரவின் தனிமைகளில் யாருமே பார்க்கவில்லை என்ற நம்பிக்கையோடு பாவங்கள் செய்வதில் சந்தோஷம் கிடைக்குமாக இருந்தால், என் ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறானே, என்னை அவதானித்துக் கொண்டிருக்கிறானே என்கிற நம்பிக்கையில் இருக்கிற குறைபாடு, நேர்வழி சரியாக இன்னும் உள்ளங்களில் வந்து சேரவில்லை.
மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வின் தூதரின் பாசறையில் நேர்வழியை உள்ளத்தால் சுவாசித்து விசுவாசித்ததனுடைய விளைவு யாருக்கும் தெரியாது. அவர் விபச்சாரம் செய்தது யாருக்கும் தெரியாது. தனிமையில் நடந்த ஒரு நிகழ்வு. அந்த பெண் கூட வந்து சபையில் சொல்லவில்லை, நான் மாயிஸோடு விபச்சாரம் செய்தேன் என்று சொல்லவில்லை. எந்த தகவலும் தெரியாதிருந்த பொழுது அல்லாஹ்வின் தூதரிடத்தில் வருகிறார். யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், தண்டனை தாருங்கள். ரசூலுல்லாஹ் திரும்பிக் கொள்கிறார்கள். அடுத்த பக்கம் வருகிறார், மீண்டும் சொல்லுகிறார். அடுத்த பக்கம் வருகிறார். மாயிஸுக்கு ஏதாவது தலையில் அடிபட்டு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறதா? அவருடைய மனோநிலை குழம்பி இருக்கிறதா? இல்லை, அவர் தெளிவாக இருக்கிறார் என்று சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கான தண்டனையை நிறைவேற்றுமாறு பணிக்கிறார்களே. இந்த மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய உணர்வு தான் நேர்வழியின் அடையாளம். யாரிடத்திலும் நான் மறைக்கலாம், யாரும் என்னை பார்க்கவில்லை என்று நான் நினைக்கலாம். என்னை படைத்த ரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் என்னை தண்டிப்பான். அவனுடைய கட்டளையை நான் மீறி இருக்கிறேன். அவனுக்கு எதிராக நான் பாவம் செய்திருக்கிறேன். இதற்கு பிறகு எனக்கு சந்தோஷமாக வாழ முடியாது என்று என் உள்ளம் உறுத்தி கொண்டே இருந்தால், என் சிந்தனை என்னை துரத்தி கொண்டே இருந்தால், என் உணர்வுகள் என்னோடு போராடி கொண்டிருந்தால், என் பாவங்களை பற்றிய கவலை என்னை உறுத்தி கொண்டு எனக்கான ஒரு பச்சாதாபத்தை, பாவத்திலிருந்து மீட்சியை தேடி ஓடுகிற உள்ளுணர்வை எனக்கு தந்து கொண்டிருந்தால் நான் நேர்வழியோடு இருக்கிறேன். செய்வதையெல்லாம் செய்துவிட்டு எனக்கு நானே நியாயங்கள் சொல்லிக் கொண்டு, அது இப்படி ஊரில் நடக்காததா, உலகத்தில் நடக்காததா, நான் மட்டுமா செய்கிறேன், நான் மட்டும் இப்படி இருந்தால் நாடு திருந்து விடுமா என்றெல்லாம் விதண்டாவாதம் பேசிக் கொண்டிருந்தால் என் நேர்வழி என்னிலிருந்து விலகி நிற்கிறது. என் நேர்வழி என்னிலிருந்து விலகி நிற்கிறது என்பதற்கான அடையாளம். என் ஹிதாயத் என் உள்ளங்களில் இன்னும் இறங்கவில்லை. நான் அல்லாஹ்விடத்திலே இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எனக்கு நேரான பாதையை நீ காட்டிவிடு என்று நான் கேட்கிறேனே, அந்த வார்த்தையினுடைய யதார்த்தம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ அருள் புரிந்தவர்கள், நபிமார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், சித்தீகீன்கள், இவர்களை போன்று இந்த பூமியில் வாழ்ந்தவர்களுக்குரிய அந்த நேரான பாதையை நீ எனக்கு காட்டிவிடு என்று நான் கேட்கிற அந்த வார்த்தையில் உண்மை இல்லை. உண்மை இருந்தால் என்னால் இந்த விஷயங்களில் தவிர்ந்திருக்கிற சிந்தனை ஏற்படும். பாவம் செய்யாமல் இருக்கிறது நேர்வழி என்பதல்ல, பாவம் செய்கிற பொழுதெல்லாம் உள்ளத்தில் உறுத்தல் வருவது நேர்வழி, தௌபா செய்ய வேண்டும் என்ற உணர்வு வருவது நேர்வழி. அதனால் தான் அல்லாஹ் சுவனவாதிகளை பற்றி பேசுகிற பொழுது சொல்கிறான், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ظلموا انفسهم ذكروا الله واستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب الا الله ولم يصروا على ما فعلوا وهم يعلمون. சுவனவாதிகள் இருக்கிறார்களே, வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன், அவர்கள் ஒரு பொறுக்கத்தக்க காரியத்தை, ஒரு பாவத்தை செய்து விட்டால், அவ் ظلموا انفسهم, அவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள் என்பதல்ல, பாவம் செய்து விட்டால் அல்லது தங்களுக்கு தாங்களே அநீதமிழைக்கிற ஒரு காரியத்தை செய்து விட்டால் ذكرுல்லாஹ், அல்லாஹ்வை நினைவுபடுத்துவார்கள், வஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம், பாவங்களுக்காக இஸ்திக்பார் செய்வார்கள். ومن يغفر الذنوب الا الله, அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிப்பவர்கள் யார் இருக்கிறார் என்று கேட்டுவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், வலம் யுஸிர்ரு அலா மா ஃபஅலு வஹும் யஅலமூன், அவர்கள் அறிந்து கொண்டே அவர்கள் செய்கிற விஷயத்தில் பிடிவாதமாக இருக்க மாட்டார். நேர்வழி பெற்றவர்களுடைய பண்புகள், இறை விசுவாசத்தை சுவாசித்தவர்களுடைய பண்புகள். அன்புக்குரியவர்களே, இன்றைய கால சூழலில் இந்த வசனம் எங்களோடு எப்படி பொருந்தி போகிறது? பாவங்களை நியாயப்படுத்துபவர்கள், அதற்காக வியாக்கியானங்கள் சொல்பவர்கள், அதற்கு காரணங்கள் தேடி இப்படித்தான் நடந்தது என்று சொல்லி, அல்லது ஏதோ ஒரு விஷயத்தில் பாவம் என்று செய்து சொல்லிவிட்டால் நீங்கள் என்ன திறமானவர்களா என்று சொல்லி சொல்லுபவர்களை நோக்கி அம்புகளை எறிந்து விமர்சிப்பவர்கள் என்று சொல்லி இன்று தங்களுடைய பாவங்களை உணராத ஒரு சாரார் உருவாகி வருகிறார்கள். அன்புக்குரியவர்கள், இன்னும் ஒரு பக்கம் நேர்வழியோடு இருக்கிறோம் என்று சொல்லுகிற நம்பிக்கொண்டிருக்கிற ஈமானிய உறவுகள், எந்த நேர்வழி கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு எது வழிகேடு என்று அல்லாஹ் சொன்னானோ அதே விஷயங்களில் மூழ்கி போவதை பார்க்கிறோம்.
கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின். அல்லாஹ்வினுடைய கோபத்துக்குட்பட்ட வழிகட்டு போன யூத கிறிஸ்தவர்களுடைய பாதை அல்ல. அந்த வழிகேட்டில் அந்த சிந்தனையில் இருந்து என்னை பாதுகாத்து விடு என்று கேட்கிற அந்த பிரார்த்தனையை ஒவ்வொரு நாளும் ஓதிக்கொண்டுதான் என் சகோதரன் பர்த்டே கொண்டாடுகிறான். வீட்டிலே பிள்ளைக்கான பிறந்த நாள் கொண்டாட்டங்கள், திருமணம் என்று வந்துவிட்டால் அந்த திருமணத்தில் நடக்கிற ஒட்டுமொத்த அந்நிய கலாச்சாரங்கள், சிந்தனைகள், என் வீட்டின் நிகழ்வுகளில் நடக்கிற மாற்று மத கலாச்சாரங்கள், இதோ கிறிஸ்துமஸ் வருகிறது, நியூ இயர் வருகிறது, அந்த விழாக்களை கொண்டாடுபவர்கள் கொண்டாடுகிறார்களோ இல்லையோ, இந்த நேர்வழியோடு இருக்கிற, நேர்வழியை தினம் தினம் கேட்கிற என் வாலிபன், என் சகோதரன் அந்த நாட்களை கொண்டாடுவதில் பெரும் கவனம் செலுத்துகிறான். அந்த நாட்களை கொண்டாடுவதில் ஒரு உயரிடத்திலே இருக்கிறான். எங்கிருந்து நாம் பேசுகிற வார்த்தைக்கும் ஓதுகிற ஓதலுக்கும் வாழுகிற வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லாத பயணம் இல்லையா? சில வாலிபர்களை பார்க்கிறோம், அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும், இதை தவிர வேறு பிரார்த்தனை செய்ய முடியாது. கழுத்திலே ஒரு சங்கிலி, காதிலே மின்னி, கையிலே ஒரு சங்கிலி, முழங்காலுக்கு மேலால் ஆடைகள் போட்டுக்கொண்டு, இல்லை என்றால் கிழிந்த ரவுசர்களை போட்டுக்கொண்டு சபைகளிலும் சந்திகளிலும் பார்க்கிற பொழுது இவர்கள் முஸ்லீம்களா என்று அடையாளம் காண முடியாத அளவுக்கு ஒட்டுமொத்தமாக அந்நியர்களாகவே உருமாறிப்போன என் ஈமானிய வாலிபர்களை இன்றைய சமுதாயத்தில் நிறையவே காணுகிறோம். கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின். ஒவ்வொரு நாளும் தொழுகையில் இவர்களுடைய பாதையை விட்டும் என்னை பாதுகாத்து நேர்வழியை தந்துவிடு என்று கேட்கிற அதே முஸ்லிம் தான் அவர்களுடைய பாதையில் ஒட்டுமொத்தமாக தன்னை அப்படியே மாய்த்துக் கொண்டான், அப்படியே மூழ்கடித்துக் கொண்டான். இஸ்லாமிய வழிமுறைகள், நேர்வழியின் சிந்தனைகள் வாலிபர்களுடைய உள்ளங்களில் இருந்து மெல்ல மெல்ல அருகி போய் கொண்டிருக்கின்றன. தொப்புளுக்கும் முளைங்காலுக்கும் கீழ் மறைக்கப்பட வேண்டிய பகுதிகள் எல்லாம் பெரும் விழாக்களில், நிகழ்வுகளில் அரை காட்சட்டையோடு என் வாலிப சகோதரன் வந்து நிற்கிறான். வெட்கம், கூச்ச உணர்வு, மார்க்கம் இதை மறைக்க சொல்லி இருக்கிறதே என்கிற சிந்தனை எதுவுமே கிடையாது. ஒரு விளையாட்டுக்கு போடலாம், ஏதோ ஒரு இடத்தில் நான் அதற்குரிய இடத்திற்கு அதை பயன்படுத்துதல் என்பது தவறு கிடையாது. சபை சந்திகளில் எல்லாம், திருமண நிகழ்வுகளில் எல்லாம், பாடசாலை விழாக்களில் எல்லாம் இப்படி வந்து நிற்கிற வாலிப சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நேர்வழி உள்ளங்களில் இருந்து தூர போயிருக்கிறது. நான் எப்பொழுதெல்லாம் யூத நசாராக்களுடைய கலாச்சாரங்களை என்னால் பின்பற்றுகிற சிந்தனை என் உள்ளத்தில் இருக்கிறதோ, அதிலிருந்து விலக முடியவில்லையோ, நான் அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு நாளும் கேட்கிற அந்த நேர்வழியை நான் பெற்றுக் கொள்ளவில்லை என்பதை ஒவ்வொரு ஈமானிய சகோதரனும் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, நேர்வழி பெருமதியானது, அது மகத்துவமானது, அது சாதாரணமான அற்பமான விலைகளுக்கு கிடைக்கிற விஷயம் அல்ல. இந்த உலகத்தின் சந்தோஷங்களுக்காகவும், இந்த உலகத்தின் இன்பங்களுக்காகவும், இந்த உலகத்தின் நேசங்களுக்காகவும் விட்டு கொடுக்கிற அற்பமான விஷயமாக நேர்வழி மாறிவிடக்கூடாது. உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹுவின் தூதர் ஒரு அழகான உபதேசம் செய்கிறார்கள். ஒவ்வொரு வாலிபனும் ஒவ்வொரு ஈமானிய சகோதரனும் உள்ளத்தில் ஆழமாக பதித்துக் கொள்கிற உபதேசம். நீ துண்டு துண்டாக வெட்டப்பட்டாலும், நெருப்பிலிட்டு கரிக்கப்பட்டாலும், நீ துண்டு துண்டாக வெட்டப்பட்டாலும், நெருப்பிலிட்டு கரிக்கப்பட்டாலும், அல்லாஹுக்கு எதையும் நீ இணையாக்கி விடாதே. அல்லாஹுக்கு யாரையும் நீ இணையாக்கி விடாதே. அல்லாஹுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிற விஷயத்தில் நீ பின் நின்று விடாதே.
யாருடைய திருப்திக்காகவும் அல்லாஹ்வுடைய திருப்தியை இழந்து விடாதே என்ற ஒரு ஆழமான உபதேசத்தை உபாதத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, காதலின் பெயரால் வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருக்கிற என் வாலிப சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் செய்வது மிக பெரும் அநியாயம். யாரோ ஒரு பெண்ணினுடைய திருப்திக்காக, அவளுடைய சந்தோஷத்திற்காக, அவளை அடைய வேண்டும் என்ற வேட்கைக்காக அல்லாஹ்வின் மீது இருக்கிற அன்பை ஒட்டுமொத்தமாக தூக்கி வீசிவிடுகிறோம். அல்லாஹ்வின் மீது இருக்கிற பயத்தை ஒட்டுமொத்தமாக இழந்து விடுகிறோம். அல்லாஹ்வின் மீது இருக்கிற அடையாளங்களை ஒட்டுமொத்தமாக நாம் இல்லாத செய்து விடுகிறோம். எம் இரவுகள் பாவங்களில் கழிகின்றன. எம் தனிமைகள் அல்லாஹுக்கு மாற்றமான சிந்தனைகளிலும் பாவங்களிலும் கழிகின்றன. அவருடைய திருப்திக்காக எதையும் செய்வதற்கு தயாராகின்றோம். 12 மணிக்கு விழித்திருந்து நான் விரும்புகிறவளின் பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லுகிற முதல் ஆளாக நான் இருக்க வேண்டும் என்று வாழ்த்து சொல்லுவதற்கு நினைக்கிற பொழுதே என் ஈமானிய சகோதரன் அங்கு அவனுடைய ஈமானை இழந்து விடுகிறான். இது சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹுவை நேசிக்க வேண்டிய இடத்தில் அல்லாஹுடைய கட்டளைக்கு அல்லாஹ் அல்லாதவர்களுடைய திருப்திக்காக மாறு செய்கிற உணர்வு உள்ளத்தில் ஏற்படுமாக இருந்தால், சகோதரர்களை புரிந்து கொள்ளுங்கள், என் ரப்பினுடைய பெருமானத்தை இழந்து நேர்வழியை விட்டும் நான் தள்ளி போகிறேன். நேர்வழியை விட்டும் நான் தள்ளி போகிறேன். என் மனைவி அரைகுறை ஆடைகளோடு வழியிலே வர எத்தனிக்கிறாள். என் வயதுக்கு வந்த பிள்ளை அடுத்தவர்களை கவருகிற ஆடைகளோடு வெளியில் வருகிறாள். என் இளைய சகோதரி, என் மூத்த சகோதரி, அவளுடைய ஆடைகளில் கவர்ச்சியும் அடுத்தவர்களுடைய உள்ளத்தை குழப்புகிற விஷயமும் இருக்கிறது. பார்க்கிறேன், எனக்கே அருவருப்பாக இருக்கு. ஒரு தந்தையாக அந்த ஆடையை பார்க்கிற பொழுது எனக்கே கூச்சம் வருகிறது. இன்னொரு பெண் அதை உடுத்து வந்தால் நான் அவளை வித்தியாசமாகத்தான் பார்ப்பேன் என்கிற உணர்வு என்னுள் இருக்கிறது. ஆனால் மனைவியுடைய திருப்தி, பிள்ளையினுடைய சந்தோஷம், சகோதரியினுடைய திருப்தி, இவற்றுக்காக அல்லாஹுடைய திருப்தியை நான் எப்பொழுது இழக்கிறேனோ, எப்பொழுது தவிர்ந்து கொள்கிறேனோ, நேரான பாதையிலிருந்து நான் விலகி நிற்கிறேன். நேரான பாதையிலிருந்து நான் விலகி நிற்கிறேன். என் மனைவி எதிர்க்கட்டும், என் பிள்ளை கோபிக்கட்டும், என் சகோதரிகள் என்னை எதிர்க்கட்டும், யார் எதிர்த்தாலும் அல்லாஹுடைய தூதர் இதை தடுத்திருக்கிறார்கள். இப்படி அணிந்து வந்தால் உங்களை வெளியில் நான் அழைத்து செல்ல மாட்டேன், எந்த கூட்டத்திற்கும் கூட்டி போக மாட்டேன், எந்த நிகழ்வுக்கும் நான் கொண்டு போக மாட்டேன் என்று தைரியமாக சொல்லுகிற உணர்வு நேர்வழி. அந்த சிந்தனை நேர்வழி இருக்கிறதா? இருக்கிறதா? அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு விஷயமாக இந்த கேள்வியை கேட்டு பார்க்க வேண்டும். ஏன் என்று தெரியுமா? இந்த நேர்வழி ஏன் தெரியுமா? இந்த உலக வாழ்க்கையில் நான் எப்படியும் வாழலாம், இந்த உலக வாழ்க்கையில் எதையும் அனுபவித்து வாழலாம். ஆனால் இந்த உலகத்தின் பயணம் முடிந்து போகிற ஒரு நாளில் எனக்கு கை கொடுப்பது நான் கொண்டிருந்த நேர்வழி மட்டும்தான். கபரில் என்னிடத்தில் கேட்கப்படுகிற கேள்விகள் என்ன? நான் படித்த ஒரு PhD முடித்த ஒரு பேராசிரியர், நான் எவ்வளவோ திட்டங்கள் போட்டு பிசினஸ் பண்ணி உயர்ந்து வந்த ஒரு பணக்காரன், நான் எவ்வளவோ நல்ல விஷயங்களை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு ஆசிரியன், எவ்வளவோ படித்தவன், வெளிநாடுகளில் சென்று மொழிகளை எல்லாம் கற்று நான் சம்பாதித்தவன், எனக்கு 2, 3, 4 மொழிகள் பேசத் தெரியும், எழுதத் தெரியும், வாசிக்க தெரியும் என்கிற அறிவின் உச்சத்தில் இருந்து பெருமையோடு இருந்த நான், என்னிடத்தில் ரப்பு கேட்கிற கேள்வி மலக்குகளை கொண்டு, மன் ரப்புக்கு, உன் ரப்பு யார் என்கிற கேள்விதான். சாதாரணமான கேள்வி. என் மகன் நேசரியில் இருக்கிற பொழுது
முதலாம் ஆண்டில் இருக்கிற பொழுது நான் சொல்லிக் கொடுத்த கேள்வி, உன்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்லு, நம்முடைய ரப்பு அல்லாஹுதான் என்று சொல்லி நான் கற்பித்த அதே கேள்வியை இவ்வளவு படிப்பு படித்து இவ்வளவு வயது போய் இத்தனை காலம் வாழ்ந்த என்னிடத்தில் ரப்பு கபரில் சாதாரணமாக கேட்பான், மன் ரப்பு, விடை சொல்ல முடியாதா? விடை சொல்ல முடியாதா? இந்த நிலையிலிருந்து சொல்ல முடியாதா? எல்லோரும் சொல்லலாம் தானே, எல்லோருக்கும் தெரிந்த கேள்விதானே. முடியாது, கபரில் முடியாது. மன் ரப்புக், ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹுதான் என்று உரத்து சொல்லுகிற தைரியம் இந்த பூமியில் நேர்வழியோடு இருந்தவர்களுக்கு மட்டும்தான் முடியும். சகோதரர்களே, என் உள்ளத்தில் ரப்பு அல்லாஹுவாக இருந்திருக்க வேண்டும். என் பணத்தை விட, என் கொள்கை, என்னுடைய பொருளாதாரத்தை விட, என்னுடைய உறவுகளை விட, என் சிந்தனையை விட எவருடைய உள்ளத்தில் ரப்பு அல்லாஹ் என்கிற ஆழமான உணர்வு இருக்கிறதோ அவனால் மட்டும்தான் கபரில் பதில் சொல்ல முடியும். அந்த உணர்வு இருந்திருந்தால் இந்த பூமியில் எல்லாவற்றையும் விட அல்லாஹுவை முற்படுத்தி இருப்பான். எல்லாவற்றையும் விட அல்லாஹுவை முற்படுத்தி இருப்பான். கபருடைய கேள்வி மிக சாதாரணம், பதில் மிக கடினம். பதில் எல்லோரும் சொல்லிவிட முடியாது சகோதரர்களே. இந்த கேள்விகளுக்கான பதில் மிக ஆழமாக நம்பிக்கையோடு வாழ்ந்தவர்களால் சொல்லப்படுகிற பதில் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த நேர்வழி, அதற்காகத்தான் இந்த நேர்வழி. கபரின் சந்தோஷம், மரணத்தின் போதான நபிமார்கள் மலக்குகளுடைய நன்மாராயம். அல்லாஹ் சொல்லுகிறானே, இந்த நன்மாராயம் யாருக்கு கிடைக்கும்? இன்னல்லதீன காலு ரப்புன அல்லாஹ், எங்களுடைய ரப்பு அல்லாஹுதான் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்களுக்கு மட்டுமல்ல, நாம் எல்லோரும் சொல்லுகிறோம். இப்பொழுது கேட்டால், விபச்சாரம் செய்து கொண்டிருப்பவனிடத்தில் போய் கேட்டாலும் உன்னுடைய ரப்பு யார் என்றால் அல்லாஹ் என்று சொல்லுவான். மதுபானம் அருந்திக் கொண்டிருக்கிற ஒரு குடிகாரனிடத்தில் அவன் போதையில் இருக்கிற பொழுது கேட்டால் கூட என்னுடைய ரப்பு அல்லாஹுதான் என்று சொல்லுவான். ஆனால் அடுத்த வசனம் சும்மஸ்தகாமு, அதிலே நிலையாக இருந்தவர்கள், ரப்பு அல்லாஹுதான் என்று சொல்லி வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் அந்த ருபூபியத்தை, அவனுக்குரிய உலூஹியத்தை, அவனுக்குரிய தனித்துவத்தை, வஹ்தானியத்தை இந்த உலகத்தில் நிலைநிறுத்தியவர்களால் மட்டும்தான், அவர்களுடைய மரண நேரத்தில் மட்டும்தான் அவர்களுக்கான வாழ்த்துரை மலக்குகளால் சொல்லப்படும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நேர்வழியினுடைய பெருமானம் மரணத்தின் சந்தர்ப்பத்தில் தான் மிக தெளிவாக தெரியும். அது வரைக்கும் எங்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு புரியாத புதிராகத்தான் இந்த நேர்வழி எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் மரணத்திற்கான தயாரிப்புகளில் அதிகமாக ஈடுபட்டு கொண்டிருக்க வேண்டிய இந்த காலகட்டத்தில் இந்த நேர்வழி குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த ஹிதாயத்து குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த நேர்வழி அல்லாஹுவின் தூதரை ஆழமாக நேசித்தல் என்கிற அம்சத்தில் இருந்து உருவாக வேண்டும். என்னுடைய முகத்தில் வளர்கிற தாடியை நான் முழுமையாக வழித்தெறிந்து விட்டுத்தான் என் அழகை பாதுகாக்க வேண்டும் என்று நான் நினைத்தால், அதுதான் எனக்கு கௌரவம் என்று நினைத்தால், அதுதான் என் வாழ்க்கையின் சந்தோஷம் என்று நினைத்தால், அதுதான் என் இளமையின் ரகசியம் என்று நான் நினைத்தால், என் நேர்வழி என்னை விட்டும் கொஞ்சம் விலகி நிற்கிறது. ஏனென்றால் இந்த உலகத்தில் மிக அழகான மனிதர், அவர் முகம் பௌர்ணமி போல் இலங்கும் என்று சொல்லி அவர் வருகிற பொழுது தொலைந்து போன ஊசியை அவருடைய முகத்தின் வெளிச்சத்தினால் நான் கண்டுபிடிப்பேன் என்று அன்னை ஆயிஷா சொல்லுகிற அந்த அற்புதமான தலைவரின் முகத்தின் அழகின் அடையாளமாக இருந்தது இந்த தாடி. நான் குர்ஆன் சுன்னா பேசுகிறவன், நான் நேர்வழியோடு இருக்கிறேன், சுவர்க்கத்திற்கு சர்டிபிகேட் எடுத்த நம்பிக்கையோடு வாழுகிறவன். நிறைய பேர் அப்படித்தான் சகோதரர்களை நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஏதாவது ஒரு சில செயற்பாடுகளில் தொங்கிக் கொண்டு நாங்கள் அப்படியே முழுமையாக எல்லாவற்றோடும் வைமானோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நேர்வழியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிற ஒரு சிந்தனையோடு இருக்கிறோம். உண்மையில் இவைகளெல்லாம் வழிகேடுகள் என்பதை விட
எம்மை நேர்வழியை விட்டு கொஞ்சம் தூரமாக்கி இருக்கிற அம்சங்கள். இன்னும் நாம் அல்லாஹுவின் தூதரை நேசிக்கிற விஷயங்களில் எல்லாம் மீண்டு வர வேண்டும். இந்த கொள்கை அதுதான், இந்த கொள்கை அதுதான். அமைப்புகளாக பிரிந்து இயக்கங்களுக்கு ஆக்கல் சேர்த்து ஒரு ஜமாஅத்தாக தங்களை காட்டி அதன் மூலமாக இந்த உலகத்தின் லாபங்களை பெறுகிற ஒரு சிந்தனை, ஒரு கொள்கை இது கிடையாது. ஒரு நிர்வாக கட்டமைப்புக்காக ஏதேனும் பெயர்களில் இயங்கலாம். ஆனால் இங்கு இருக்கிற சிந்தனை ஒட்டுமொத்தமாக எல்லா விஷயங்களிலும் நேரான வழியை நோக்கி நகர வேண்டும். அந்த நேரான வழி என்பது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டிய அந்த பாதை. அதை எங்களுடைய முன்னோர்களான ஸலஃபு ஸாலிஹீன்கள் விளங்கி எங்களுக்கு சொன்ன அந்த பாதை. அந்த பாதையை நோக்கி நகர வேண்டும், அந்த சிந்தனையை நோக்கி நகர வேண்டும். அது இல்லாமல் 10 வருடங்கள் 20 வருடங்கள் 30 வருடங்கள் நான் குர்ஆன் சுன்னா பேசுகிற பள்ளியில் தான் தொழுதிருக்கிறேன் என்கிற காரணத்துக்காகவெல்லாம் சொர்க்கம் போக முடியாது. என்கிற காரணத்துக்காகவெல்லாம் நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்காது. இந்த சிந்தனையோடு நான் இருந்தேனா? இந்த நேர்வழியில் நான் இருந்தேனா? என் அன்புக்குரிய சகோதரர்களே, தெளிவாக நாம் புரிந்து கொள்வோம். எம் மரணத்தின் கடைசி மூச்சு வரைக்கும் இந்த நேர்வழியை பயந்து பயந்து இருக்க வேண்டும் சகோதரர்களே. இதிலிருந்து நாம் ஒரு துளி அளவும் நகர்ந்து விடக்கூடாது. இந்த உலகம் என்னை எந்த வகையில் வந்து ஏமாற்றினாலும் சரி, எந்த வகையில் என்னுடைய பசுமையையும் அழகையும் என்னிடத்திலே கொண்டு வந்து நிறுவினாலும் சரி, என்ன ஏமாற்றங்கள் என்னிடத்தில் வந்தாலும் சரி, அது லாபமாக இன்பமாக சந்தோஷமாக எந்த வழியில் என்னிடத்தில் வந்தாலும் அந்த வழியில் என்னுடைய ஈமான் என்னோடு பேச வேண்டும், என் நம்பிக்கை என்னோடு உரையாட வேண்டும். நான் குர்ஆன் ஹதீஸ் என்கிற அந்த அடிப்படைக்குள் இருந்து எல்லாவற்றையும் அணுக வேண்டும். நான் ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறேன். என்னுடைய தொழில் அடுத்தவர்கள் விளம்பரப்படுத்துகிற பொழுது பல லட்சங்கள் சம்பாதிக்கலாம், பல ஆயிரங்கள் சம்பாதிக்கலாம், லட்சக்கணக்கு ஒரு மாதத்திற்கு இத்தனை லட்சம் வருமானம் வரும் என்றெல்லாம் விலாவாரியாக சொல்லுகிறார்கள். ஆனால் என் மார்க்கம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், நேற்று முந்த நாள் இலங்கையினுடைய உயர் நீதிமன்றம் இந்த நாட்டிலே பிரமிட் பிஸ்னஸ் என்று சொல்லுகிற ஒரு பிஸ்னஸ் நடைபெற்று அது பலர் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். எனவே அது தொடர்பான தடையுத்தரவை இலங்கை மத்திய வங்கி அதற்கான சரியான ஒரு பொறிமுறையை உருவாக்க வேண்டும், இந்த நாட்டிலே அதை தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி மத்திய வங்கிக்கு ஒரு அறிவுறுத்தல் உயர்நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருக்கிறது. சம்பாதிக்க வேண்டும், எப்படியாவது திடீரென்று பணக்காரனாகிவிட வேண்டும் என்கிற வேர்க்கை இன்று பலர் மோசமான வழிகளில் பணங்களை முதலீடு செய்கிறார்கள். இந்த உலகத்தை அடைந்து கொள்ள வேண்டும். சிலர் தொழில் செய்வதற்காக வெளிநாட்டிலே இருக்கிற சகோதரர்களிடத்தில் பணம் வாங்கி எடுக்கிறார்கள். மாதா மாதம் உங்களுக்கு நான் இவ்வளவு லாபம் தருகிறேன் என்று வாங்கி எடுக்கிறார்கள். கடைசியிலே ஒரு சில மாதங்கள் லாபம் கொடுக்கிறார்கள் அல்லது ஏமாற்றுகிறார்கள். 3வது 4வது மாதம் போகிற பொழுது லாபமும் இல்லை, முதலும் இல்லை, ஆக்களும் இல்லை என்று மறைந்து விடுகிறார்கள். நினைக்கிறோம் அடுத்தவனுடைய சொத்தை எடுத்து விட்டோம், சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம், சந்தோஷமாக இருந்து விடலாம், இந்த உலகம் இப்படியே தான் போய்கொண்டிருக்கும் என்கிற ஒரு வகையான ஏமாற்ற உணர்வு, ஒரு வகையான சிந்தனை எங்களை படிப்படியாக ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. பாவங்களின் எல்லா அம்சங்களிலும் மூழ்கி போயிருக்கிறோம், பாவங்களின் எல்லா அம்சங்களிலும் மூழ்கி போயிருக்கிறோம். என் வாலிபர்கள் அண்மையில் கிடைத்த ஒரு தகவலின்படி பார்க்கிற பொழுது நிறைய வாலிபர்கள் இந்த டிக்டாக் இது போன்ற யூடியூப் வலைத்தளங்கள் ஊடாக தங்களை நடிகர்களாக நிறுவ வேண்டும் என்கிற முயற்சியில், அந்த ஆசையில் ஆர்வத்தில் தென்னிந்தியாவுக்கு நாடகங்கள் திரைப்படங்கள் நடிப்பதற்கான சின்ன சின்ன வேடங்களில் தங்களை நடிக்க வைக்க வேண்டும் என்ற நடிகர்களாக மாறுகிற ஆசையோடு இந்தியாவுக்கு பயணமாகி இருக்கிறார்கள் எங்களுடைய முஸ்லிம் வாலிபர்கள். இந்த உலகத்தினுடைய சந்தோஷம், இந்த உலகத்தினுடைய சாதாரண அந்த திருப்தி, என் தொழில், என் ஆசைப்பட்ட தொழிலை நான் செய்ய வேண்டும், என் விரும்பிய விஷயத்தை நான் இலக்கை அடைந்து கொள்ள வேண்டும்,
அந்த இலக்கு யாருடைய விருப்பு வெறுப்புக்குள் இருந்தாலும் பரவாயில்லை. இன்று மோட்டிவேஷன் என்கிற பெயரில் அதுவும் மண்டைக்குள் ஊட்டப்படுகிறது. இந்த வாழ்க்கை உனக்குரியது, விரும்பிய வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொள், யாருக்காகவும் நீ வாழாதே, உனக்கு பிடித்தபடி நீ வாழ்ந்து கொள் என்று சொல்லி ஒரு வகையான சடவாத சிந்தனையை உள்ளங்களுக்குள் ஊட்டுகிறதனுடைய விளைவு என் வாலிபர்களும் யுவதிகளும் இப்படி மாறி போகிறார்கள். சினிமாக்களுக்கு வாயசைத்து அந்த இசைகளோடு பாடல்களையும் ஏனைய காட்சிகளையும் சமூக வலைத்தளங்களில் பதிவிடுவதை என் வாலிபர்கள் கௌரவமாக கருதுகிறார்கள். டிக்டாக்கிலே போய் பார்த்தால் என் வாலிபர்களுடைய மோசமான நடத்தைகளை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இன்ஸ்டாகிராம் இன்று மிக பெரும் சமூக வலைத்தள அனாச்சாரங்களின் உறைவிடமாக மாறிப்போய் கொண்டிருக்கிறது. இப்படி எல்லா விஷயங்களிலும் இந்த உலகத்தை நோக்கிய பயணம், அதில் ஏதாவது ஒரு புகழை, ஒரு கௌரவத்தை, ஒரு மரியாதையை அடைந்து கொண்டால் திருப்தியாக இருக்கலாம் என்கிற உணர்வு. இன்னும் ஒரு பக்கம் தென்னிந்தியாவில் புகழ்பெற்ற நடிகர்கள் எல்லாம் தற்கொலை செய்து கொள்கிறார்கள், நடிகைகள் எல்லாம் தற்கொலை செய்கிறார்கள். கடந்த 2023-24 மட்டும் கிட்டத்தட்ட 13 நடிகைகள் தற்கொலை செய்திருக்கிறார்கள். நடிப்பின் உச்சத்திலே இருந்து பல கோடி ரூபாய்கள் சம்பளம் எடுக்கிற நடிகைகள் எல்லாம், பாடகிகள் தற்கொலை செய்திருக்கிறார்கள். இங்கு என்னுடைய வாலிபன் இந்த நடிப்பு, இந்த இசை, இந்த சினிமா, இவைகளில் சந்தோஷம் இருக்கிறது என்று சொல்லி ஒரு நடிகருடைய படம் வந்துவிட்டால் தியேட்டரிலே போய் அடிபிடிப்படுகிறான், சண்டை பிடிக்கிறான். இந்த உலகத்தின் சந்தோஷம்தான் பெரிது என்று வாழுகிறான். அன்புக்குரியவர்களே, எதுவரைக்கும் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறோம்? எதுவரைக்கும் இந்த திருப்தியை காணப்போகிறோம்? அன்புக்குரிய வாலிபர்கள் தெளிவாக யோசிக்க வேண்டும். வாலிபர்களை பெற்றிருக்கிற பெற்றோர்கள் இந்த விஷயத்தில் கவனமாக யோசிக்க வேண்டும். எதுவரைக்கும் இந்த பயணம்? அண்மையில் கிழக்கு மாகாணத்திலே ஒரு வெள்ளம் வந்தது. சம்மாந்துறை மாவடிப்பள்ளி பிரதேசம், கேள்விப்பட்டிருப்பீர்கள், செய்திகளிலே பார்த்திருப்பீர்கள். 6 மதரசா மாணவர்கள் உட்பட 8 வாலிபர்கள் ஷஹீதாகி போனார்கள். நான் அடிக்கடி நிறைய இடங்களில் ஒரு நினைவூட்டலுக்காக இதை சொல்லி இருக்கிறேன். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும், அவர்களுடைய பெற்றோருக்கு அல்லாஹு தாலா பொறுமையை கொடுக்க வேண்டும். இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் 2 நிலைகளில் இருந்து பாருங்கள். ஒன்று, மரணித்த அந்த பிள்ளைகளுடைய இடத்தில் இருந்து பாருங்கள். மரணித்த அந்த வாலிபர்களாக நீங்கள் இருந்து பாருங்கள். அவர்களுக்கும் எவ்வளவு கனவு இருந்திருக்கும், எவ்வளவு ஆசைகள் இருந்திருக்கும், எவ்வளவு உணர்வுகள் இருந்திருக்கும். வெறும் 12க்கும் 18 வயதுக்கும் உட்பட்டவர்கள் அந்த 8 வாலிபர்கள், 8 குழந்தைகளும். இந்த பிள்ளைகள் நாம் ஓத வேண்டும், ஹாஃபிலாக வேண்டும், மௌலவியாக வேண்டும், இன்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டும் என்கிற கற்பனைகள் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்திருக்கும். அவர்களுடைய இளமை, அந்த இளமையில் அவர்களும் தவறிழைத்திருப்பார்கள். இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்கிற சிந்தனைகள் எல்லாம் இருந்திருக்கும். ஆனால் அதே நேரம் வாழ்க்கையின் கடைசி பயணம்தான் அந்த உளவு இயந்திரத்தில் நான் பயணிக்கப் போகிறேன் என்று எந்த மாணவனும் நினைக்கவில்லை, நினைத்திருக்க மாட்டான். நினைத்திருந்தால் அதில் ஏறி இருக்கவும் மாட்டான். ஒரே ஒரு நொடி, ஏற்கனவே 3 பயணம் அந்த உளவு இயந்திரம் 3 தடவைகள் போய் ஆக்களை விட்டு வந்திருக்கிறது. 4வது தடவையாகத்தான் இவர்கள் ஏறி இருக்கிறார்கள். 3 தடவை கடந்து போவதை பார்த்தவர்கள். 4வது தடவை கடந்து விடுவோம், வீட்டுக்கு போவோம், தாயினுடைய கையால் சமைத்ததை சாப்பிடுவோம், குடும்பத்தோடு சந்தோஷமாக இருப்போம் என்று போனவர்கள் கண்மூடி முழிக்கின்ற ஒரு நொடி எல்லாம் கடந்து போனது, எல்லாம் கடந்து போனது. இரவு முழுக்க தேடி ஜனாசாக்கள் கிடைக்கவில்லை. காலையில் ஒவ்வொன்றாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக தேடி கண்டுபிடித்து வெறும் ஜனாசாக்களாக கொண்டு வந்து அடக்கி விடுகிறார்கள். எல்லாம் முடிந்தது.
அவர்களுடைய லட்சியத்தை கேட்டிருந்தால் அப்படியாக வேண்டும் இப்படியாக வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருப்பார்கள். அவர்களுடைய கனவுகளை கேட்டிருந்தால் அவர்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று பேசியிருப்பார்கள். என் எதிர்காலம் இப்படி இருக்க வேண்டும் என்று கற்பனை கூட செய்திருப்பார்கள். ஆனால் ஒரு நொடி அல்லாஹுடைய தவணை வந்தது, அல்லாஹுடைய ஏற்பாடு வந்தது. என்னதான் காரணம் சொன்னாலும் முடிந்து விட்டது. இனி யாரும் மீண்டு வர மாட்டார்கள். யாருக்கும் எந்த கற்பனையும் இருக்காது. இன்னும் ஒரு பக்கம் அந்த பிள்ளைகளுடைய பெற்றோராக இருந்து பாருங்கள். ஒரு தந்தையாக, அந்த குழந்தைகளின் தந்தையாக இருந்து பாருங்கள். உங்களுடைய வீட்டிலும் பிள்ளைகள் இருப்பார்கள். அந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும், படிப்பிக்க வேண்டும், பெரிய பெரிய நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற கற்பனைகள், ஆசைகள் எல்லாம் இருக்க வேண்டும். தவறு என்று சொல்லவில்லை, இருக்கும். அப்படித்தான் அந்த பிள்ளைகளுடைய பெற்றோருக்கும் இருந்திருக்கும். பிள்ளையை கொண்டு மதரசாவிலே சேர்க்கிறார்கள், செலவழிக்கிறார்கள், காசு கொடுக்கிறார்கள். என் பிள்ளை ஒரு ஹாபிலாக வேண்டும், ஒரு ஆலிமாக வேண்டும், ஒரு மௌலவியாகி வர வேண்டும், இந்த சமூகத்திற்கு நல்லது செய்ய வேண்டும், எனக்கு உழைத்து தர வேண்டும், என்னை கடைசி காலத்திலே பார்க்க வேண்டும் என்கிற கற்பனைகள், ஆசைகள், சிந்தனைகள், எவ்வளவு விஷயம் இருந்திருக்கும். என் பிள்ளை பிறந்ததிலிருந்து நான் இப்படி கற்பனை கோட்டைகள் கட்டியிருக்கிறேன், எப்படியெல்லாம் வாழ வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறேன். ஒரே ஒரு நொடி இன்று இனிமேல் அந்த பிள்ளைகளை அவர்கள் தொடக்கூட முடியாது. சில நேரம் மறுமையில் அவர்களுக்காக அவர்கள் காத்திருக்கலாம். அவர்கள் தொடக்கூட முடியாது. அவர்களுடைய உணர்வுகளால் அவர்களை இனி அடைந்து கொள்ள முடியாது. அவர்களுடைய கனவுகளை இனி அவர்களின் மீது திணிக்க முடியாது. என்றிருக்கிற இந்த வாழ்க்கையில் எதுவரைக்கும் அல்லாஹுக்கு மாறு செய்ய போகிறோம், எதுவரைக்கும் அல்லாஹுக்கு எதிராக நடக்கப் போகிறோம் என்கிற விஷயத்தை அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் தெளிவாக யோசிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். மரணம் வேகமாக வந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில், மரணத்தை நோக்கி வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிற இந்த சமுதாய சூழலில் நான் போகிற போக்கு சரிதானா? நேர்வழியோடு தான் இருக்கிறேனா? அல்லாஹ் என்னுடைய கபரில் என்னிடத்திலே கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுகிற தைரியத்தோடு தான் இருக்கிறேனா? மஹ்ஷருடைய வழியில் தன்னந்தனியாக அல்லாஹ்வை சந்திக்க போகிறேனே, அல்லாஹ்வுடைய விசாரணைக்கு உட்படுத்த போகிறேனே, அவன் துருவி துருவி கேட்பானே, என் அத்தனை ரகசியங்களையும் கேட்பானே, என் கைகள், கால்கள், உடலின் தோள்கள் எல்லாம் எனக்கு எதிராக சாட்சி சொல்லுமே. எல்லாம் பேசுகிற அந்த நாளில் நான் நேர்வழி பெற்றிருக்க வேண்டுமே என்று கை சேதப்படுகிற நிலையில் இருக்கிறேனா, அல்லது நேர்வழியோடு தான் நான் இருக்கிறேனா? என் ஈமானிய உறவுகளே, என் மரணம் வரைக்கும் பயந்து பயந்து வாழ வேண்டிய, அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு விஷயம், யா அல்லாஹ், என்னை நேரான வழியிலே மௌத்தாக்கிவிடு, உன் ஹிதாயத்தோடு என்னை மௌத்தாக்கிவிடு. கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்பிக்கை இழந்துக்க கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 மரணங்களை பற்றி சொன்னார்கள். பயப்பட வேண்டிய மரணம். ஒரு மனிதன் நன்மைகளே செய்து கொண்டிருப்பான். அவன் நன்மைகள் செய்து 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 சுவனத்திற்கும் அவனுக்கும் ஒரு சாந்தான் இடைவெளி இருக்கும். அவன் மரணித்தால் சுவர்க்கம் என்றிருக்கும். அந்த நேரம் அவனுடைய எழுத்து முந்திவிடும். நரகவாதிகளுக்குரிய ஒரு பாவத்தை செய்வான், நரகத்திற்கு போய்விடுவான். இன்னும் ஒரு மனிதன் பாவங்களே செய்து கொண்டிருப்பான். அவனுக்கும் நரகத்துக்கும் இடையில் ஒரு சாந்தான் இருக்கும். அவன் மௌத்தாகினால் நரகம் என்ற நிலை வெளியில் இருப்பவர்களுக்கு தெரியும். ஆனால் அவனுடைய அஜல் முந்திவிடும். அவன் ஒரு நன்மையை செய்து விடுவான், சுவர்க்கத்திற்கு போய்விடுவான். ஏமாந்து விடாதீர்கள். நான் நிறைய தொழுகிறேன், நிறைய நோன்பு பிடிக்கிறேன், நிறைய சதக்கா செய்கிறேன், நிறைய குர்ஆன் ஓதுகிறேன், என் மனைவியோடு நல்ல முறையில் நடந்து கொள்கிறேன், என் பிள்ளைகளோடு நல்ல முறையில் நடந்து கொள்கிறேன், என் வியாபாரத்தில் 100% ஹராம் ஹலால் பேணுகிறேன், எல்லாம் செய்கிறேன். மௌத்தாகினால் சொர்க்கம்தான். நினைத்து விடாதீர்கள். கடைசி நிமிஷம் வரைக்கும் ஷைத்தான் போராடுவான். இந்த நேர்வழியில் இருந்து என்னை திசை திருப்புவதற்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் ஷைத்தான் போராடுவான். உறவுகளை அல்லாஹுக்காக சொல்லுகிறோம். இந்த நேர்வழி மிக பெருமானம் மிக்கது. இந்த நேர்வழி மிக மதிப்பு மிக்கது. மரணத்தின் கடைசி நொடி வரைக்கும் தேவைப்படுவது என் கடைசி நேரம். மலக்குகளுடைய நன்மாராயத்தை என் காதுகளில் கேட்டு என் நாவுகள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவோடு சுவர்க்கத்தின் காட்சிகளை கண்டு மனமகிழ்ச்சி அடைந்த நிலையில் அல்லாஹுடைய திருப்தியோடு இந்த உலகத்தை விட்டு விடைபெறுகிற அந்த கடைசி நொடி வரைக்கும் இந்த நேர்வழியோடு வாழுவோம், நேர்வழிக்காக வாழுவோம், நேர்வழியை
கேட்டுக்கொண்டே வாழுவோம். யா அல்லாஹ், என்னை எந்த சந்தர்ப்பத்திலும் யாருக்காகவும் என்னை நீ வழி தவற வைத்து விடாதே என்ற பிரார்த்தனை எம் வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் கேட்கிற, எம் சுஜூதுகளில் கேட்கிற, எம் தஹஜ்ஜுதுகளில் கேட்கிற, எம் பின்னிரவுகளில் கேட்கிற, எம் எல்லா நிலைகளிலும் கேட்கிற ஒரு பிரார்த்தனையாக எம் வாழ்வோடு ஒன்றி போகட்டும். அதற்காக வாழுவோம். இந்த உலகின் சந்தோஷங்கள் எங்களை ஏமாற்றாத ஒரு நேர்வழியோடு இந்த பூமியில் வாழ்ந்து மரணிப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. வாழும் காலம் எல்லாம் அவனுக்கு கட்டுப்பட்டவர்களாக வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு மரணிக்கின்ற பொழுதும் உத்தமர்களாக, உண்மையான முஃமின்களாக, முத்தகீன்களாக, சாலிஹீன்களாக, சித்தீகீன்களாக, ஷுஹதாக்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.